திருமணக் காதல், an arranged love. ஒரு நாளில் எல்லாம் மாறிப்போனது. அவளுக்கும் அவனுக்கும் திருமணம். அந்த திருமண வைபவத்தில் இரு வீட்டாருக்கும் மனமகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை, மணமக்களை தவிர. தனது மருத்துவ கனவு தகர்ந்து போன கொதிப்பை மிகவும் கடினப்பட்டு சமன் செய்து கொண்டிருந்தாள் ஆதினி. தனது தந்தையின் மனம் நிறைந்த மகிழ்ச்சி பொங்கும் முகத்தை பார்த்து. இனி முதல் அவள் ஆதினி அமரேந்திரன். எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் அமரா என்கிற அமரேந்திரன். அவனது நண்பர்களும் மிகவும் அடக்கமாக மணமேடையில் ஏதோ கொலுபொம்மைகள் போல நின்றிருந்தனர். எதிரே சபையை நிறைத்த வண்ணம் 60 வயது பெரியவர் சக்திவேல், அமரேந்திரனின் தந்தை, அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஹிட்லர் மாதிரி. அதனால்தான் நண்பர்கள் இத்தனை அடக்க ஒடுக்கமாக, ஏதோ இயந்திர பொம்மை போல மணமக்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் அனைத்து சடங்குகளும் நடந்தேறின. சக்திவேல் ஐயாவின் கண்கள் அமரேந்திரன் மீதே பதிந்திருந்தது. திருமணத்திற்கு வந்திருந்த விருந்தினர் அனைவரும் அவர் இருக்குமிடம் தேடி வந்து வணக்கம் செலுத்தி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தனர். வாசலில் வரவேற்பை ஆதினியின் தந்தையும் அமரேந்திரனின் மூத்த சகோதரர்கள் இருவரும் கவனித்துக் கொண்டிருக்க, குழந்தைகள் கும்மாளமும் பெண்களின் சிரிப்பொலியும் பெரியவர்களின் பேச்சு சத்தமும் அருகில் நாதஸ்வர எண்ணிசையும் நிறைந்து திருமண மண்டபம் திருவிழா கோலம் கொண்டிருந்தது. 2000 உலகம் அழியும் என்றார்கள். ஆனால் இங்கே மணமக்கள் இருவருக்கும் தங்கள் கனவு வாழ்க்கை அழிந்து போயிருந்தது. 17ஆம் வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் ஆதினியின் தலையில் இல்லற சுமை. பறந்து பட்டாம்பூச்சி போல தெரிந்து மருத்துவத்துறையில் சாதிக்க ஆசை கொண்டிருந்தவள் சிறகுகளின் நிறம் மஞ்சள் குங்குமமாக மாறியிருந்தது. மணமகள் அறைக்குள் ஓய்வுக்காக சென்றவள் ஏதோ தனக்கு கிடைத்த சமயத்தில் அழுது தீர்த்தாள். அப்பாவின் மீது கோபமும் எரிமலை குழம்பாக கொப்பளித்து கொண்டிருந்தது. திருமணச் சடங்குகள் முடிந்தது. அமரேந்திரன் இல்லத்தில் மணமக்கள் வந்திறங்கி விளக்கும் ஏற்றியாகிவிட்டது. விடைபெறும் நேரமும் வந்தது. தனது அப்பாவை ஏறிட்டும் பார்க்கவில்லை அவள். அவரது கேள்விகளுக்கு மௌனத்தை மட்டுமே பதிலாக தந்தவள் எரிமலை என உள்ளுக்குள் வெடித்து கொண்டிருப்பது அவள் தந்தைக்கும் தெரியாமல் இல்லை. தனது மகள் நலனுக்காக செய்தோம், புரிந்து கொள்வாள் என்ற நம்பிக்கையுடன் கலங்கிய கண்களுடன் சம்பந்தி வீட்டாரிடம் விடை பெற்றனர் ஆதினியின் பெற்றோர். இரவு நெருங்க நெருங்க அடிவயிற்றில் கிளம்பிய கலவரம் அவளை இந்த இக்கட்டிலிருந்து யாரேனும் தன்னை காப்பாற்ற வரமாட்டார்களா என பரிதவித்தது. ஆனால் அந்த ஆபத் பாந்தவனே தனக்கு தாலி கட்டி இருக்கிறான் என்று அறியாமல் அவள் மனம் கலங்கி கொண்டிருந்தது இரவு சம்பிரதாயங்களை நினைத்து. டேய் சுதா, நம்ம அப்பா மட்டும் இப்படி ஒரு பொண்ணை காட்டி கட்டிக்கிறியான்னு கேட்டா அவருக்கு கோயிலே கட்டுவோம். இவன் என்னடானா இன்னும் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கான் என்றான் மணி. டேய், நீ என்னை புரிஞ்சுதான் பேசுறியா? விருப்பமே இல்லாமல் ரதியே ஆனாலும் எப்படிடா சந்தோஷமா அவன் வாழ்க்கையை அவனால் வாழ முடியும் என்றான் சுதாகர். உனக்கு தான் அவங்க அப்பாவை பற்றி தெரியும்ல. நம்மளே ஃபில்ட்ரு பண்ணி தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணார். அவன் லவ் மேட்டர் தெரிஞ்ச பின்னாடி மனுஷன் கண்ணிலேயே ஸ்கேனிங் மிஷின் வச்சுருப்பாரு. அந்த பொண்ணு வேற ஜாதி வேற மதம். நம்ம பையன் சிக்கிட்டான் காதலுக்கும் ஃபாதருக்கும் மத்தியில். அவங்க ஐயா க்ளீனாக முடிச்சு விட்டாரு. இனிமேல் வேற என்ன பண்ணுறது? மனசை மாற்றிக்கிட்டு அவனை நம்பி வந்த பொண்ணு கூட வாழ வேண்டியதான். நடக்க முடியாததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே 2 பேர் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனமா? டேய், ப்ராக்டிக்கலாக யோசிங்கடா என்றான் மணி. எனக்கு புரியுதுடா, ஆனால் அவன் கன்வின்ஸ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான், என்ன ஐடியாவில் இருக்கான்னே தெரியலை. நம்மக்கிட்ட கூட எதுவும் புலம்பலை, ஆதங்கப்படலை, கம்முன்னு இருக்கான். பையன் ஏதோ ஐடியாவில் இருக்க மாதிரி தெரியுது. தப்பாக எதுவும் முடிவெடுத்து நம்ம தலையில் கல்லை தூக்கி போட்டுறக்கூடாது என்றான் சுதாகர். சரி வா, அவனை ரொம்ப நேரம் தனியாக விடக்கூடாது. பயப்படாத, சுக்கு காப்பி எப்போ அவன் கூடவே தான் இருப்பான், 6வது விரல் மாதிரி. அதுவும் அவங்க அப்பா ஏற்பாடு தான். சுக்கு காப்பி இவர்களின் பால்ய சிநேகிதன். ஏழை குடும்பத்தின் மூத்த பிள்ளை. படிப்பு வரவில்லை என்று சுக்குமல்லி காப்பி வியாபாரம் செய்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வருகிறான். கூடவே சக்திவேல் ஐயாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான இடதுகையும் கூட. அமராவுக்காக பரிந்து அவன் அப்பாவையே எதிர்த்து நின்றான். ஆனாலும் எதுவும் பலிக்கவில்லை. காதல் நிறைவேறாத விரக்தியில் அவன் ஏதும் செய்துவிடக்கூடாது என ஐயாவின் ஏற்பாடுதான் இந்த சுக்கு காப்பியின் இசைப்பிரிவு பாதுகாப்பு. இரவு மணி 10 ஆகியது. அமராவின் தங்கை சுமித்ராவும் அவன் அண்ணிகள் இருவரும் ஆதினியை அலங்கரித்து கொண்டிருந்தனர், கேலி பேச்சும் கிண்டலுமாக. ஆனால் ஆதினியின் முகத்தில் வெட்கச்சிரிப்போ நாணப்புன்னகையோ இன்றி தலை குனிந்து இருந்தவளின் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. அமைதி நிறைந்த அவள் முகத்தை தூக்கி பிடித்தவள் கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்டு, சின்ன பொண்ணு இல்லை, அதான் பயப்படுது என்றாள் ஓரகத்திகளில் மூத்தவளான மீனாட்சி. அவ்வளோ ஒன்றும் முரட்டு பிள்ளை இல்லடி அம்மா, எங்கள் தம்பி என்றாள் இளையவள் சித்ரா. அண்ணி, இனி அண்ணா தான் உங்களுக்கு பயப்படுவார், கவலைப்படாதீங்க என்றாள் சுமி என்கிற சுமித்ரா, அந்த குடும்பத்தின் கடைக்குட்டி, அமராவின் தங்கை. வீட்டில் அமராவின் அம்மா தவிர பெண்கள் யாருக்கும் அவன் காதல் கதை தெரியாமல் பார்த்து கொண்டார் சக்திவேல். அமரா அமைதியாக எழுந்து குளித்து முடித்தவன் வேஷ்டி சட்டை சகிதமாக கம்பீரமாக காட்சியளித்தான். முகம் சோபையை இழந்து இயந்திர ஆணலகனாக இருந்தான். நண்பர்கள் சுதாகர், மணி இருவரும் அமரா இருக்கும் அறையில் நுழைந்தவர்கள் அவனை பார்த்ததும்
சுதாகர் அவன் தோளில் ஆதரவாக கைப்போட்டு தட்டி கொடுத்தான். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு சுதா பேச ஆரம்பித்தான். அமரா, நடந்ததை நீ மாற்ற முயற்சி பண்ண நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனால் உன்னை அவசரப்படுத்தலை. யதார்த்தத்தை ஏற்றுக்க முயற்சி பண்ணு. எந்த சூழ்நிலையிலையும் தப்பான எந்த முடிவும் எடுத்துடாதடா. அதனால் எல்லார் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிடும். உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். எந்த பிரச்சனையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் ஏதாவது தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்போதைக்கு எதையும் யோசிக்காத, மனசை போட்டு குழப்பிக்காத. உன் மனசில் எவ்வளவு வேதனை வலி இருக்கும்னு எங்களுக்கு புரியாமல் இல்லை. உடனே எதையும் ஏற்றுக்க சொல்லி உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன். அதே மாதிரி வேண்டாம்ங்கிற முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காத. அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு. நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, பார்த்து நடந்துக்க. புரியுது சுதா. கல்யாணம் வேணும்னா அவங்க விருப்பத்துக்கு பண்ணி வைக்கலாம். வாழ்க்கையை எப்படி எப்போ ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் தான். பயப்படாதடா, சாக மாட்டேன். அப்படி பண்ணுறதா இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை செஞ்சுருப்பேன். அவ்வளவு முதிர்ச்சி இல்லாதவன் என்ன நீ நினச்சியா? எனக்கு எங்கள் அப்பா மேலே பயம் கிடையாது. நிறைய பாசமும் மரியாதையும் வச்சுருக்கேன். அது அவருக்கு புரியலை. என் வருத்தமெல்லாம் ஒன்று தான். தன் பிள்ளை சந்தோஷத்தை விட அவரது சம்பிரதாயமும் ஜாதி பாரம்பரியமும் முக்கியமாக போச்சு என்று கண்கலங்கியவனை ஆதரவாக அணைத்து கொண்டனர் நண்பர்கள் மணியும் சுதாவும். முதலிரவு அறைக்குள் விடப்பட்ட ஆதினி கண்ணாடியில் பலியாடு போல தெரிந்தாள். கட்டிலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தவளுக்கு நினைவுகள் பின்னோக்கி சென்றது. ஏன் இப்படி ஒரு அவசர திடீர் திருமணம்? மனதளவில் அவள் இந்த திருமணத்திற்கு இன்னமும் தயாராகி இருக்கவில்லை. ஆதினிக்கு விருப்பமில்லாத எந்த விஷயத்திலும் அவளை கட்டாயப்படுத்தியதிலே அவள் குடும்பம். அம்மா போத்தி அம்மாள் கூட கண்டிப்பானவர்தான் என்றாலும் ஆதினி வீட்டின் செல்லப்பிள்ளைதான். ஒரு அண்ணனும் தம்பியும், அழகான குடும்பம். அமைதியாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் புயலென ஒரு நாள் அவள் தந்தை நெஞ்சுவலியால் துடிக்க மருத்துவ உதவியால் நலமுடன் வீடு திரும்பினார். அதன் பிறகு தன் பெண்ணை பற்றிய கவலை அவரை அதிகமாக ஆட்கொள்ள அவளை ஒரு நல்ல இடத்தில் மணமுடிப்பது ஒன்றுதான் அவளுக்கு செய்யும் நல்ல விஷயம் என்ற முடிவுக்கு வந்தார். எனினும் அவள் பள்ளி படிப்புக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் சென்று கொண்டுதான் இருந்தது. அமராவின் காதல் விஷயம் அவன் அப்பா சக்திவேலுவிற்கு தெரியும் வரை திடீரென ஆள் மூலம் செய்தி அனுப்பப்பட்டது பெண் பார்க்கும் படலத்திற்காக. இது வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே. ஆதினி பெரிய மனுஷி ஆனதுமே கேள்விப்பட்டு சக்திவேல் ஐயா முன்னேற்பாடாக தன் மகன் அமராவுக்கு ஆதினியை பேசி முடித்து விட்டார். அவர் ஜாதியில் வழக்கமாக அவர்கள் சம்பந்தம் செய்து கொள்ளும் உறவு முறையில் என்பதால் ஆதினி படிப்பு முடிய வேண்டும் என்று அவள் அப்பா சதாசிவம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமைதி காத்தார். இது ஆதினி அமராவுக்கு தெரியாத பெரியவர்களால் செய்யப்பட்ட திருமண உடன்படிக்கை. தற்போது ஆதினிக்கு அவளை பெண் பார்க்க வரும் விஷயம் தெரிந்ததும் வீட்டில் பாத்திரம் உடைபட்டது. வீட்டையே அமர்க்களப்படுத்தினாள். கோபப்பட்ட போத்தியம்மாளை கையமர்த்தினார் சதாசிவம். பின் தன் உடல்நிலையை காரணம் காட்டி தான் நல்ல உடல்நிலையில் இருக்கும்போதே தன் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து பார்க்க வேண்டும் என்று அவளை தன் கண்ணீரால் கரைக்க போத்தி அம்மாளின் விசும்பலும் அவளை கரைக்க வேறு வழியின்றி அமைதியானாள். மருத்துவ கனவு உத்வேகத்தோடு 12ஆம் வகுப்பில் காலடி எடுத்து வைத்தவளுக்கு இந்த திடீர் திருமணம் கண்முன்னே தன் கனவுகள் கசங்கிய மலராக விக்கித்து போயிருந்தவள் கண்முன் இப்போதும் மலர்கள் சிதறி அவர்கள் படுக்கையை அலங்கரித்திருந்தது. முட்டி நின்ற கண்ணீர் கரையை உடைத்து அவள் கன்னங்களில் இறங்கி மடியை நனைத்தது. கதவை திறக்கும் சத்தம் கேட்டு குபீரென திகில் பரவியது ஆதினிக்கு. அறைக்குள் நுழைந்த அமரா கதவை தாளிட்டு கட்டிலின் அருகே வந்தவன் ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு அறையின் ஓரமிருந்த சோஃபாவில் சென்று தலையணையை போட்டவன், ஏதாவது முக்கியமாக தேவைன்னா என்னை தயங்காமல் எழுப்பு, நிம்மதியாக தூங்கு, காலையில் பார்க்கலாம் என்றவன் சுவர் பக்கமாக திரும்பி படுத்து கொண்டான். அவனது இந்த செய்கையால் குழம்பினாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதெல்லாம் கனவா நிஜமா? தன் நிலைக்கு திரும்ப சில நிமிடங்கள் ஆனது. இத்தனை நேரம் கொந்தளித்து கொண்டிருந்த அவள் மனம் இப்போது சலனமற்று இருந்தது. இனம் புரியாத நிம்மதி படர்ந்தது. கட்டிலில் அமர்ந்து கால்களை கட்டி கொண்டாள். ஆர்ப்பரித்து கொண்டிருந்த மனதில் அலைகள் அடங்கிய நிலையில் இப்போது யார் மீது கோபம் கொள்வது என்று புரியாமல் பயத்திலிருந்து விடுபட்டவளாக நிம்மதியுடன் முதல் முறையாக அவன் முகத்தை காண வேண்டும் என தோன்ற அவனோ முதுகு காட்டி உறங்க தொடங்கியிருந்தான். அதிகாலை நேரத்தில் ஆதினி வீட்டில் டெலிஃபோன் மணி ஒலித்தது. வழக்கம் போல போத்தியம்மாள் அட்டன் செய்தாள். எதிர்முனையில், வணக்கம்மா, நான் சக்திவேல் ஐயாவோட மூத்த பையன் பேசுகிறேன். சதாசிவம் ஐயா இருக்காங்களா? அப்பா பேசணும்னு சொன்னாங்க. வணக்கம், ஏதோ இருக்காங்க, நான் சொல்கிறேன் என்றவள், உங்களுக்கு தான் ஃபோன் என்று ரிசீவரை சதாசிவத்திடம் கொடுத்தாள். சதாசிவம் ரிசீவரை பெற்றுக்கொண்டு பரஸ்பரம் சேம லாபங்களை விசாரித்துவிட்டு நெற்றியை சுருக்கி, இன்னைக்கேவா என்று இழுத்தார். இன்னைக்கே தான், மற்றதையெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஒரு அவசர சூழ்நிலை, அதனால தான் இப்படி ஒரு அவசர முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. எப்போ இருந்தாலும் இது நடக்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க போகுது, அவ்வளவுதானே. கவலைப்படாதீங்க சம்பந்தி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றார் மறுமுனையில் சக்திவேல். சரிங்க, நான் வீட்டில் சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன். நீங்கள் வாங்க. நல்லது, நான் வச்சிடுறேன் என ஃபோனை கட் செய்தார். போத்தி
போத்தி, என்னங்க, இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ராமநாதபுரம் சக்திவேல் ஐயா வீட்டில் இருந்து நம்ம ஆதினியை பெண் பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. திடீர்னு சொல்கிறீங்க? இப்போ அவகிட்ட போய் சொன்னால் ஆடுவாளே. என்னை போத்தி எதுவும் புரியாமல் கையை பிசைய, ம் சொல்லு, மேற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும். முடிவு சொன்ன அப்புறம் தானே மற்ற கதையெல்லாம் என்று புள்ளி வைத்தார். ஆதினியின் எல்லா தரப்பு எதிர்ப்புகளையும் சதாசிவம் எமோஷனலாக பேசியே ஆஃப் செய்துவிட, பெண் பார்க்கும் படலம் பெயரளவில் நடந்தது. அதில் அமரா இல்லை. சக்திவேல் மற்றும் அவர் வீட்டு பெண்கள் மற்றும் சில உறவினரோடு வந்து ஆதினியை பெண் பார்த்துவிட்டு அன்றே கையோடு திருமண தேதியும் குறித்தாகிவிட்டது. அதை சதாசிவம் போத்தி தம்பதியரே எதிர்பார்க்கவில்லை. சக்திவேல் ஐயாவுக்கு நிலைமை கைமீறி போய்விடக்கூடாது என்ற கவலை. இன்னும் 2 மாதத்தில் திருமணம். பெண் வீட்டாரிடம் அமராவின் புகைப்படம் தரப்பட்டது. ஒருமுறை நேரில் அவர்கள் வீட்டிற்கு வந்து அமராவை பார்த்துவிட்டு செல்லுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் சக்திவேல். போத்தி, இந்தா இந்த ஃபோட்டோவை அவகிட்ட காமி. ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லை, கேட்டதுக்கு சாப்பாடு கூட நீங்கள் சொன்ன உடனே சாப்பிடணுமா, எனக்கு பசிக்கும்போது சாப்பிடக்கூடாதான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா என்றாள் போத்தி. தன் மருத்துவ கனவு தகர்ந்து போன ஆத்திரத்தில் குதித்து கொண்டிருந்தவளிடம், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படுத்துகிறாங்க, அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறமா உன் படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க என்று பேயாட்டம் ஆடியவளை அமைதிப்படுத்தினார். பின்ன ஏன் என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க என்றவளிடம், உறுதி பண்ண அப்புறம் அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, அவளை வெளியே அனுப்பக்கூடாது, அவள் படிப்புக்கு தேவையான எல்லா வசதிகளும் வீட்டிலே நடக்கட்டும், நானே ஏற்பாடு பண்ணுறேன் என் மருமகளுக்குன்னு அவங்க சொன்ன அப்புறமா என்னால் மறுத்து பேச முடியலடா. நம்ம விருப்பத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் அவங்க வார்த்தையை மதித்து நடக்கிறது தாமா மரியாதை என்றார் சதாசிவம். வீட்டில் ஆசிரியர் ஒருவரை ஏற்பாடு செய்து தினசரி பாடங்கள் நடத்தப்பட்டது ஆதினிக்கு. எது எப்படியோ அவள் +2 தேர்வுக்கு அனுமதி கிடைத்தாயிற்று. ஆனால் அவள் மருத்துவ கனவு நிறைவேறுமா? திருமணத்திற்கு பிறகு இன்னொரு குடும்பத்தாரிடம் அவள் ஒவ்வொன்றுக்கும் அனுமதி கேட்க வேண்டுமே, அவளது ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்களிலும். நினைக்கையில் ஆத்திரமாக வந்தது ஆதினிக்கு. கடவுளே, இந்த 2 மாசத்துல அந்த மாப்பிள்ளைக்கு யார் மேலேயாச்சும் லவ் வந்து ஓடி போயிடணும். என் படிப்பு ஸ்கூல்லேயே கண்டினியூ ஆகணும். மனதினுள் அவள் குலதெய்வம் தொடங்கி இஷ்ட தெய்வம் வரை அனைத்து சாமிகளிடத்திலும் விண்ணப்பம் செய்தாள். தேர்வில் முதல் மதிப்பெண் வாங்கக்கூட இவள் இத்தனை வேண்டுதல் வைக்கவில்லை. ஆனால் அந்த பேதை பெண் அறியவில்லை, அமராவின் காதல்தான் இப்போது இவள் திருமணத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது என்று. போத்தி அம்மாள் ஆதினி அறைக்குள் நுழைந்து அவளிடம் பேச்சு கொடுத்தாள். சாப்பிடலையா? ஏதாச்சும் கொண்டு வரவா? இப்போ வேண்டாம், பசிக்கும்போது நானே சாப்பிட்டுக்கிறேன். இந்தா மேஜை மேலே அந்த தம்பியோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் என்றபடி ஃபோட்டோவை மேஜை மீது வைத்தாள். இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் பிடிக்கலன்னு சொன்னால் உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்களா? சீறினாள் ஆதினி. உங்கள் அப்பா யமன் வாய்க்குள்ளே போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது தான் நாங்கள் பண்ண தப்பு, எங்களை மன்னிச்சிடு. கலங்கிய கண்களுடன் அங்கிருந்து நகர்ந்தாள் போத்தியம்மாள். தாயின் கண்ணீரை கண்டதும் ஆதினி சற்று கலங்கி போனாள். அடுத்த நாள் அவள் அறைக்குள் நுழைந்த போத்தியம்மாள் அவள் அமராவின் புகைப்படத்தை சீண்டக்கூட இல்லை என்பதை அது தரையில் விழுந்து கிடந்த தினசிலிருந்து ஊகித்து கொண்டவளாக அந்த ஃபோட்டோவை எடுத்து மேஜை டிராயரில் போட்டுவிட்டு நகர்ந்தாள். இங்கே கட்டிலில் அமர்ந்து பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தாள் ஆதினி. முதலிரவு அறைக்குள் பயத்தில் பதறிக்கொண்டிருந்தவள் அறைக்குள் நுழைந்த அமரா சராசரி ஆண்களைப் போல அவளை அணுகியிருந்தால் பயத்திலும் ஆத்திரத்திலும் ருத்ரகாளியாகவே மாறியிருப்பாள். ஆனால் அமராவோ பெரியவர்கள் அவசரத்திற்கு ஒன்றும் அறியாத பெண்ணிடம் வெறுப்பை உமிழ்வது பண்பில்லை என்பதை அவனது வேதனை நிறைந்த சூழலிலும் நன்கு அறிந்திருந்தான். அமராவின் பாராமுகமும் அக்கறை கலந்த பேச்சும் அவளது பயத்தை பொக்கி பெரும் ஆறுதலை அளித்தது. நன்றியுணர்வுடன் அவன் முகத்தை காண எத்தனித்தவளுக்கு அவன் புகைப்படத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் அலட்சியம் செய்தது நிழலாடியது. கூடவே அப்பாவின் நினைவு வந்தது. இந்த 2 மாத காலத்தில் அவருடன் பேச்சையே நிறுத்தியிருந்தாள். ஆனால் அமரா அளித்த இடைவெளி அவளுடைய அத்தனை கோபத்தையும் ஒரு நொடியில் காணாமல் போகச் செய்திருந்தது. இவ்வளவு தாங்க நம்ம ஆதினி பொண்ணு, பெரிய கோபக்காரி தான். ஆனால் அவள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா பச்சை பிள்ளையா மாறிடுவா. ஒன்றும் புரியாமல் கட்டிலில் சாய்ந்தாள். கண்களில் கண்ணீரோடு இத்தனை நேரம் மனதாலும் கல்யாண கலைபுரத்தால் உடலாலும் களைத்து போயிருந்தவள் முதலிரவு கண்டம் கடந்து போனதில் நிம்மதியுடன் கண்ணயர்ந்தாள். அடுத்த நாள் காலை தூக்கத்திலிருந்து விழித்தவளுக்கு, நாம் எங்கே இருக்கோம்? சற்று நேரம் முழித்து முழித்து பார்த்தவளுக்கு, இது நம்ம வீடு இல்லை என்று உணர்ந்தவளாக வெடுக்கென்று எழுந்தவள் கண்கள் முதல் முறையாக அந்த அறையை சுற்றி வட்டமிட்டது. மொசைக் தரையுடன் கூடிய நல்ல பெரிய அறை. நடுநாயகமாக கட்டில் மெத்தை, சுவரோரம் ஒரு சோஃபா செட், அதனை அடுத்து மேஜை நாற்காலி, அதன் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சில புத்தகங்கள் ஃபைல்கள், அறையை ஒட்டிய பாத்ரூம், அறையின் மற்றொரு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அலமாரியும், அதனை அடுத்து பெரிய ஜன்னல் திரைச்சீலையுடன் மூடியிருந்தது. அமரா அறையில் இல்லை.
அவளுக்கு அடுத்து என்ன செய்வது, யாரை அணுகுவது என்பது பெரிய கேள்வியாக இருந்தது. முதலில் குளித்துவிட்டு நீல நிற மிடியை அணிந்து கொண்டாள். புடவையிலிருந்து கிடைத்த விடுதலை அப்பாடா என்று இருந்தது அவளுக்கு. அவளது மனம் டீ வேணும், டீ வேணும் என்று துடிக்க அறையை விட்டு வெளியே வரலாமா என யோசித்த சமயம் அமரா அறைக்குள் வர, கூடவே அவர்கள் இருவருக்கும் காப்பியுடன் சுக்கு காப்பியும் வந்து சேர்ந்தான். அவளோ, காலங்காத்தாலே நான் காப்பி குடிக்க மாட்டேன், எனக்கு டீ குடிச்சு தான் பழக்கம், காப்பியை நினைச்சாலே எனக்கு வாந்தி தான் வரும் என்றாள் வெடுக்கென்று. சட்டென்று அவளை ஏறிட்டு பார்த்த அமரா, இன்னைக்கு தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றவன் குரலில் ஒரு கடுமை இருந்தது. முதல் நாள் இரவு குரலில் இருந்த கனிவு காணாமல் போயிருந்தது. முதல் நாள் இரவு அவனிடம் ஏற்பட்ட நட்புணர்வு வடிந்து போய் அவளுக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. ஆனால் சுக்கு காப்பியோ டீ தூள் வாங்க தனது வண்டியில் பறந்து கொண்டிருந்தான், சக்திவேல் ஐயா உத்தரவின் பேரில். அவருக்கு நன்றாக தெரியும், அமரா ஆதினியுடன் ஒரு சுமூகமான இல்லற வாழ்வில் இணைய சிறிது காலம் பிடிக்கும். அதுவரை அவன் தன் ஏமாற்றத்தையும் விரக்தியையும் இந்த சின்ன பெண்ணிடம் காட்டினால் அவள் தாக்குப்பிடிக்க வேண்டுமே. ஆகவே அமரா ஆதினியை ஏற்றுக்கொள்ளும் வரை அவளை ஒரு குறைவுமின்றி பார்த்து கொள்ள வேண்டுமென்றும் அவளிடம் எந்த சமயத்திலும் கடுமை காண்பிக்க கூடாது எனவும் மனைவி மகாலட்சுமிக்கு கட்டளையே பிறப்பித்திருந்தார். அவரும் கணவர் வார்த்தையை மதித்து நடப்பவர்தான் என்றாலும் மாமியார் தோரணையை விட்டு கொடுக்க விரும்பாதவர். ஆனால் அமரேந்திரன் திருமணமும் புது மருமகளும் விதிவிலக்கு என்பதால் அவரும் அதை அனுசரித்து நடக்கவே எண்ணம் கொண்டார். தேயிலை பாக்கெட்டுடன் திரும்பினான் சுக்கு காப்பி. புது பெண்ணுக்கு தேநீர் தயாரானது. டீ கப்பை எடுத்துக்கொண்டு போய் சுக்கு காப்பி ஆதினியிடம் கொடுக்க, அதை வாங்கி கொண்டவள் புதையலே கிடைத்து விட்டது போல மகிழ்ச்சியுடன் தேங்க்ஸ்னா என்றாள். அப்படியே தேநீர் கோப்பையை நுகர்ந்தவள் மூச்சை உள்ளே இழுத்து ஒரு நிமிடம் ஜென் நிலைக்கு போனாள். பின்னர் சூடான டீ கப்பில் இதழ் பதிக்க அது சுட்டுவிட்டது. ஆ என்று சமாளித்து கொண்டு டீயை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தாள். அறைக்குள் நுழைந்த அமரா இதை கண்டுவிட்டு அவனையும் மீறி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, பெரிய டீ லவரா இருப்பா போல என்று நினைத்தவன் கண்முன்னே லின்சி வந்து போனால் ஒரு நிமிடம். லின்சியை ஆசையாக வெளியே அழைத்து போனவன் அவனது ஃபேவரட் காஃபி ஷாப்பில் தஞ்சம் போக அவளுக்கும் பிடித்தமான இஞ்சி டீயை ஆர்டர் செய்தான். ஆனால் அன்று டீ இல்லை, காஃபி மட்டும்தான் என சப்ளையர் கூறிவிட்டார். அமராவின் முகம் ஏமாற்றத்தில் வாடியது. லின்சி அவன் முகத்தை இரு கைகளிலும் தாங்கி, அதனால் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே ஆர்டர் பண்ணுங்க அமரா, எனக்கும் காஃபி ஓகே தான் என்றாள் மலர்ந்த முகத்துடன். நீண்ட பெருமூச்சுடன் நிகழ்காலத்திற்கு திரும்பியவன் ஒரு வெற்று பார்வையை எங்கோ செலுத்தினான். காலை உணவுக்கு இருவரும் அழைக்கப்பட அறையை விட்டு வெளியே வந்த ஆதினியை பார்த்து அவள் மாமியார், இது என்ன உடுப்பு, போய் ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு வா, சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, இன்னைக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்றாள் முகத்தை சுளித்தபடி நீல வண்ண மிடியில் வந்தவளை பார்த்து. அத்தை, டிஃபன் சாப்பிட்டுட்டு போய் மாற்றிக்குவா, எல்லாரும் வர நேரம் ஆகும், நீ வாமா, சாப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் என்றாள் சித்ரா. ஆதினி மெதுவாக அவள் காதோரமாக, அக்கா எனக்கு சேலை கட்டிக்க வராது என்றாள். இனிமே நீயாச்சு உன் புருஷனாச்சு, அவரை கட்டிவிட சொல்லு என்றாள் கிண்டலாக. குப் என்று வியர்த்து கொட்டியது ஆதினிக்கு. சமையற்கட்டுக்கு அருகிலிருந்து ஆடு, கோழி, மீன், நண்டு, இறால், சுறா என அனைத்து வகையான அசைவ வகை உணவுகளும் தயாராகும் வாசனை வர ஆதினிக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவளால் காலை உணவை முழுமையாக முடிக்க முடியாமல் கைகழுவி கொண்டு விடுவிடுவென அவர்கள் அறைக்குள் நுழைந்தாள். சற்று நேரத்தில் அறைக்கு வந்த அமரா ஆதினியிடம், என்னாச்சு, சாப்பிடல? எனக்கு அந்த நாத்தம் கொமட்டுது என்றாள். நாத்தமா? நான்வெஜ் பிடிக்காதா? இல்லை என்று தலையசைத்தாள். அப்புறம் பருப்பு சாதம் போதும். சிறிது நேரத்தில் அரைக்கதவை தட்டிய சித்ரா, அமரா, ஆதினி அப்பா ஃபோனில், அவகிட்ட பேசணுமா என்றாள். போய் பேசு என்றான் அமரா. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டு இப்போ மட்டும் என்ன அக்கறை வந்துச்சான் என்று முகத்தை திருப்பி கொண்டு, இது போதாதுன்னு பட்டு சேலை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜவுளி கடை பொம்மை மாதிரி போய் உட்காரணுமா, என்னால் முடியாது, எங்கேயும் வரமாட்டேன் என்று கட்டிலில் அந்தப்புறமாக திரும்பி படுத்து கொண்டாள். இடுப்பில் இரு கைகளையும் வைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த அமரா புருவத்தை உயர்த்தி தலையை சிலுப்பி பெருமூச்சு விட்டபடி, சரியான குட்டிச்சாத்தான் என்று வாய்க்குள் முணுமுணுத்தான். இதுவே இந்த வீட்டிற்கு லின்சி வந்திருந்தால் அவளுக்கு இடப்பட்ட உத்தரவுகளை எல்லாம் அமரா மீது இருக்கும் அன்பால் மனமகிழ்ந்து செய்திருப்பாள். அவளுக்கு அமராவின் மீது அத்தனை அன்பு, அத்தனை காதல். புதிதாக வந்திருக்கும் பெண் காதல் விரக்தியில் இருப்பவனிடம் அன்பை பெற வேண்டி ஏதாவது செய்து நம்மை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவாளோ என்று பயத்தில் இருந்தவனுக்கு இவள் செய்யும் ஒவ்வொரு அலம்பல்களும் ஆர்ப்பாட்டங்களும் அவனுக்குள் சுவாரஸ்யத்தையே ஏற்படுத்தியது. இந்த குடும்ப கதாபாத்திரங்களை இப்போது அறிமுகம் செய்கிறேன். சக்திவேல் மகாலட்சுமி தம்பதியருக்கு 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண்கள். நம் கதையின் நாயகன் அமரேந்திரனுக்கு ஒரு அக்கா, 2 அண்ணன், தம்பி கார்த்திகேயன் மற்றும் தங்கை சுமித்ரா. நம் கதையின் நாயகி ஆதினி ஒன்றும் மெகா சீரியல் நாயகி இல்லை.
இந்த பெரிய குடும்பத்தில் அனைவரது குறைகளையும் தீர்த்து தியாகச் சுடராக, அதுபோல அவர்களும் இவளது வரவால் தங்களது வாழ்வில் விடியல் வரும் எனவும் காத்து கொண்டும் இருக்கவில்லை. ஆதினி அமரா வாழ்க்கையை தவிர அனைவரது வாழ்க்கையும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆதினியின் மருத்துவ கனவும் வாழ்க்கையும் வெற்றி பெறுமா? அமரா அவன் காதலை மறந்து ஆதினியை ஏற்றுக்கொள்வானா என்பதுதான் கதை. அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை பற்றி மெதுவாக தன் கைக்குள் வைத்து கொண்ட அமரா, லின்சி, நான் ஒன்று கேட்கலாமா? அவனை பார்த்து, சொல்லுங்க அமரா. வேண்டாம், நீ ஏதாவது சொல்லுவ, இல்லாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லுவ. லின்சி சிரித்து கொண்டே அவன் அருகில் நெருங்கி அவன் தோளில் தலை சாய்த்தபடி, நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவ அமரா. உங்களை தாண்டி யோசிக்க எனக்கு எதுவும் இல்லை. லின்சினா அது அமராவும் சேர்த்து தான். அதே மாதிரி அமராவுக்குள்ளே கலந்து போயிட்ட லின்சியை யாராலையும் தனியாக பிரித்து எடுக்க முடியாது. நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு உண்மையானது. அதையே முழுசாக அடைஞ்சிட்ட எனக்கு இனிமே அடைய பெருசாக என்ன இருக்க முடியும்? இப்போ இந்த நிமிஷம் நான் நிறைவாக தான் உணர்றேன் அமரா என்றவள் வார்த்தைகள் தடுமாற அமரா கண்கள் கண்ணீரால் நிறைந்தது. அங்கே இரு தூய்மையான உள்ளங்களின் அர்ப்பணிப்பு மட்டுமே காதலாகி இருந்தது. அவன் அவளிடம் முத்தத்தை தான் கேட்க நினைத்தான். ஆனால் அவளோ மொத்தத்தையும் தர சித்தமாயிருந்தாள் சரணாகதியாக. அவளிடம் இருந்ததெல்லாம் அவன் மீது அன்பு, அன்பு, அன்பு ஒன்று மட்டுமே. லின்சியின் உயிர் அமராவின் இதயத்தில் துடித்து கொண்டிருப்பது மட்டும் உண்மை. நினைவுகள் வருட சோஃபாவிலிருந்து புரண்டு படுத்த அமராவின் கண்களுக்கு கோபம், எரிச்சல், கடுகடுப்பு இவைகளே அணிகலன்களாக ஏதோ பெயருக்கு கூடத்தில் அமர்ந்துவிட்டு சேலை கட்டச் சொன்ன ஆத்திரத்தில் களைந்த ஆடைகளை மூளைக்கு ஒன்றாக வீசி எறிந்துவிட்டு இரவு உணவையும் வீம்பாக தவிர்த்துவிட்டு தூக்கம் வராமல் வெளிர் நீல நிற மேக்சியில் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்த ஆதினி தெரிந்தாள். அடுத்த நாள் நடைபெறும் மறுவீடு நிகழ்வு அவனுக்கு நினைவு வர மாமனார் சதாசிவத்தின் நிலையை நினைத்து பாவமாக இருந்தது. எப்படித்தான் இவளை நாளை அவர் சமாளிக்கப் போகிறாரோ? இத்தனை வருடங்கள் சமாளித்த அவருக்கு மகுடம் வைத்து மணிவிழாதான் கொண்டாட வேண்டும். என்னாச்சு, தூக்கம் வரலையா என்றான் அமரா. எழுந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டவள், பசிக்கு, சாப்பிட ஏதாவது வேணும் என்றாள் என்று மூஞ்சியை வைத்து கொண்டு. எவ்வளவு சொன்னாங்க, அதை சாப்பிட்றியா அது சாப்பிட்றியான்னு? வேணான்னு பிகு பண்ணிட்டு இப்போ வந்து கேட்டால் என்ன இருக்கும் என்றான் சற்று நக்கலாக. ஒன்றுமே கிடைக்காதா? மணி 12, இப்போ என்ன இருக்கும்? பால், பிஸ்கட் ஏதாச்சும்? ஆமாம், நீ என்ன பப்பியா? உங்கள் வீட்டில் பெட்டு வளர்க்குறதுக்கு பதிலாக ஒன்றை வளர்த்துருக்காங்களோ? பசிக்குதே. லேசாக முணங்கினாள். கொஞ்சம் இரு, கிச்சனில் ஏதாவது இருக்கா பார்க்குறேன். கதவை திறந்து கிச்சனில் உருட்டினான். அந்த பெரிய வீட்டில் எப்போதும் அப்போதைக்கப்போதைய சமையல்தான். இரவு மீதி உணவு வகைகளை வேலை ஆட்களுக்கு கொடுத்து பாத்திரம் கழுவி வைக்கப்பட்டிருக்கும். ஒன்றும் இல்லை. பாலில் கூட உறைவிடப்பட்டு தயாராகி கொண்டு இருந்தது. யோசித்தவன் வாசலுக்கு வந்து பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஊருக்குள் அனைத்து கடைகளும் சாத்தியாகிவிட்டது. ஊருக்கு வெளியே பைபாஸில் உள்ள ரோட்டோர கடையில் அவளுக்காக பாலும் ரொட்டி, பிஸ்கட் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான். அதற்குள் அவன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான் என்று வீடே அல்லோல கல்லோலப்பட்டது. அனைத்து விளக்குகளும் எரிய வாசல் திறந்திருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவன் என்ன என்பது போல பார்க்க அவள் அக்காள் கணவர், மாப்பிள நீ எங்கே போன என்றார். அவள் பசிக்குன்னு சொன்னா, வீட்டில் ஒன்றும் இல்லை, அதான் கடைக்கு போய் என்றான். சரி சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க என்ற சக்திவேல் ஐயா மனதில் ஒரு நிம்மதி. அமரா அவளை பார்த்து கொள்வான் என்று. இந்த குட்டி சாத்தானை நம்ம தலையில் கட்டி சேவகம் பார்க்க வச்சுட்டாரு. நான் காதலிச்சதுக்கு தண்டனையா என்று மனதில் புலம்பிக் கொண்டு அறைக்குள் நுழைந்து வாங்கி வந்ததை ஆதினியிடம் கொடுத்தான். அவளும் பல நாள் பட்டினி போல அவசர அவசரமாக தின்று முடித்து தேங்க்ஸ் என்றாள். அமராவுக்கு அவள் செய்கைகள் அனைத்தும் வினோதமான சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. வீட்டில் அண்ணன் பிள்ளைகள் சேட்டை செய்தால் கூட தாத்தா வரும் சத்தம் கேட்டால் அடங்கி விடுவார்கள். தன் தங்கை சுமித்ரா கூட இப்படி அடம்பிடித்தது கிடையாது. அப்பா வேண்டாம் என்று கூறினால் சரி என்று கேட்டுக்கொள்வாள், எதிர்த்து வாயாட மாட்டாள். அப்பா மட்டும் இல்லை, நாம் கூட ஏன் இவள் இழுத்த இழுப்புக்கு வளைந்து கொடுக்கிறோம் என நினைத்தவனுக்கு லின்சி நினைவு வந்தது. இது அவள் கற்றுக் கொடுத்த பாடம்தானே. அன்பு, அன்பு, அன்பு ஒன்று மட்டுமே அவளது தாரக மந்திரம். பிறர் நம்மீது அன்பு செலுத்தும் போதும் பிறர் மீது நாம் அன்பு செலுத்தும் போதும் நாம் நமது அன்புக்குரியவர்களின் இருப்பை உணர்கிறோம். ஆதலால் அன்பு செய். எது எப்படியோ லின்சியின் பிரிவு அவனுக்குள் ஏற்படுத்தும் நிரந்தர வழியை இந்த குட்டிச்சாத்தானின் அலப்பறைகள் அவ்வப்போது மறக்கச் செய்து விடுவதோடு அவளது இனிமையான நினைவுகளை பசுமையாக்கி விடுகிறது. லின்சி காலை நேரத்து புல்லின் பனித்துளி போல் குறுகிய காலமே அமராவுடன் இணைந்திருந்தாலும் அவன் உயிரில் கலந்துவிட்டவள். அமராவுக்கு தெரியும், தன் தந்தை சக்திவேல் சாதி பெருமையில் ஊறியவர் என்றும் தனது பாரம்பரியத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதவர் என்றும். இந்த கலப்பு மனத்திற்கு ஒரு காலமும் தன் குடும்பம் சம்மதிக்காது என்பதை நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனால் தன் அன்பு தேவதைக்காக தன் குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தான் அமரா. தானும் லின்சியும் வாழும் அன்பு நிறைந்த வாழ்க்கை அவர்களின் மனதை மாற்றும் என்றும்
நிச்சயமாக பின்னாட்களில் தன்னையும் லின்சியையும் தனது குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் உறுதியாக நம்பினான். அன்பு அனைத்தையும் மாற்றும் சக்தி படைத்தது என்றால் இந்த சக்திவேல் மட்டும் எம்மாத்திரம் என்று நினைத்தான். ஆனால் அன்பு விட்டு கொடுக்கும், தியாகம் செய்து தன்னையே உருக்கிக் கொள்ளும் என்று சக்திவேல் ஐயா லின்சியை வைத்தே புதிய பாடம் நடத்தி காண்பித்தார் அமராவுக்கு. 1000 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்தாலும் இருவருக்கும் தீராது. இந்த ஒரு நாள் அவர்களுக்கு போதுமா? ஆனால் இதுதான் அவர்கள் கடைசியாக இணைந்திருக்கும் நாள் என்று இருவருக்கும் தெரியாது. தன் வேலை விஷயமாக வெளியே சென்று திரும்பிக் கொண்டிருந்த அமரா தான் படித்த கல்லூரியை கடந்து செல்லும்போது லின்சியின் நினைவுகள் இயல்பாக வந்து ஒட்டி கொண்டது. பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக வரிசை கட்டி வர ஆரம்பித்தது அமராவுக்கு. அந்த கல்லூரி சாலையில்தானே முதல் முறையாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு இளம் பிஞ்சை காக்கவென்று கதறி துடித்து கொண்டிருந்தாள் லின்சி. அப்படி ஒரு சூழலில் தானே அமரா அவளை முதல் முறையாக பார்த்தான். சாலை விபத்தில் அடிபட்ட குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டு ஒரு வண்டியை மறிக்க அது அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக அவள் முன் சென்று அமரா பைக்கை நிறுத்தியதுதான் தாமதம். அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு அவன் பைக்கில் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டு, கொஞ்சம் சீக்கிரமா போங்க ப்ளீஸ் என்றாள். அவனும் பதற்றத்தோடு பைக்கை கிளப்பி கொண்டு, ஏங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, லைஃப் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுங்க என்றான். நான் பண்ணேன், பக்கத்தில் இருக்கிற எந்த ஆம்புலன்ஸும் அவைலபிளாக இல்லை, இருக்கிற ஒன்றும் வர 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நாம் இப்படியே போனால் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம், பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ப்ளீஸ் என்றாள். இருவரும் ஹாஸ்பிட்டலை அடைந்து குழந்தையை அட்மிட் செய்ய ஆக்சிடென்ட் கேஸ் என மற்ற பஞ்சாயத்துக்களை அமரா ஒருவாறு சமாளித்து இருவருமாக அந்த குழந்தைக்கு மறுஜென்மம் அளித்தனர். அந்த குழந்தையின் பெற்றோர் இவர்களை அவர்கள் குலதெய்வமாகவே கொண்டாடினர். அதன்பின் பரஸ்பரம் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்ளும் போதுதான் அவன் படிக்கும் அதே கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவி என்று தெரிந்து கொண்டான். அவன் படிக்கும் பிளாக்கை கடந்துதான் அவளது பிளாக்கிற்கு செல்ல வேண்டும். இந்த 6 மாத காலத்தில் அவன் அவளை பார்த்ததே இல்லை. இந்த சம்பவம் நிகழ்ந்த பின்னர் ஒவ்வொரு நாளும் அவள் அவனை கடந்து செல்வதை அவன் காண தவறியதில்லை. அவளுக்காகவே சீக்கிரம் வந்து கல்லூரி வராந்தாவில் நின்று அவள் வருகைக்காக காத்திருப்பது வழக்கமாகிவிட்டிருந்தது. அப்பாவின் கட்டுப்பாடான வளர்ப்பில் வளர்ந்தவனுக்கு பங்க்சுவாலிட்டி என்பது பழக்கமான ஒன்றுதான் என்றாலும் 1/2 மணி நேரம் முன்பாக வருவது கொஞ்சம் ஓவர்தான் என்று சுதா கிண்டலடிப்பான். சுதாவுக்கு தெரியும் அமரா லின்சிக்காக காத்திருப்பது. அவளும் அந்த முதல் பிளாக்கை கடக்கும்போது அலைபாயும் கண்களோடு அமராவை பார்த்து ஒரு புன்னகை புரிந்துவிட்டு செல்வாள். பிறருக்கு உதவுவதில் எத்தனை சவால் இருந்தாலும் முதல் ஆளாக உதவ நினைப்பது, சிரித்த முகத்துடன் எப்போதும் வலம் வருவது, பிறர் குற்றத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் அன்பு பாராட்டுவது, சகிப்புத்தன்மை, பொறுமை, பெரியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளும் விதம், சுய கட்டுப்பாடு, எந்த விஷயத்திலும் நேர்மையான அணுகுமுறை, பிறர் வழியை ஒருபோதும் சகிக்க மாட்டாள், இப்படி எத்தனையோ அவனை அவளிடம் இன்னும் அதிகமாக நெருக்கமாக்கியது. இருவர் மனதிலும் காதல் நிறைந்திருப்பது இருவருக்கும் தெரியும் என்றாலும் பேசும்போது நல்ல நண்பர்களாகவே பேசிக்கொண்டனர். இறுதி ஆண்டில் இருக்கும் அமராவின் மனம் துடித்தது. எப்படியாவது தன் காதலை சொல்லிவிட வேண்டுமென்று. அன்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக சொல்லி முடித்தான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு லின்சி, வாழ்க்கை முழுக்க நீ என் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறேன். உன் மனசில் என்ன இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடு. இது என்னோட லாஸ்ட் இயர், அப்புறம் லைஃப் ஜேர்னி யார் யாருக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, இப்போவே சொல்லிடு எதுவாக இருந்தாலும் என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே, இதற்காகத்தானே இத்தனை காலமும் தவமிருந்தேன் என்பது போல பட்டென்று அவனை கட்டி கொண்டவள் கரை உடைந்த வெள்ளம் போல் உடைந்து அழ ஆரம்பித்தாள். அவளது இந்த பதிலால் திக்குமுக்காடி போனான் அமரா. சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்க வேண்டிய நேரத்தில் அவளது இந்த கண்ணீர் அமராவை வெகுவாக பாதித்தது. புரிந்து கொண்டான். அவன் அன்பில் கடலளவு நம்பிக்கை கொண்டிருந்தாள். ஆனால் அவர்கள் காதல் கைகூடும் என்ற நம்பிக்கைதான் அவளுக்கு துளியும் இல்லை. அவள் கட்டுப்பாடான கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் தந்தை தாமஸ் வாத்தியாரோ அமராவின் தந்தை சக்திவேல் ஐயாவோ இவர்கள் திருமணத்திற்கு நிச்சயமாக சம்மதிக்கப் போவதில்லை என்று பயந்தாள். அந்த வேதனைதான் கரையை உடைத்து கொண்டு வந்தது. மற்றபடி அமராவின் பார்வையிலேயே அவன் காதலை முழுதாக எப்போதோ ஏற்றுக்கொண்டிருந்தாள். அமராவின் இந்த ப்ரப்போசல் கூட சம்பிரதாயம்தான். தாமஸ் வாத்தியாரோ சினிமா பார்க்க கூட மகளை அனுமதித்ததில்லை இதுவரை. பள்ளிக்கூடம், படிப்பு, பிரேயர், சர்ச், வீட்டு வேலை என கட்டுப்பாடு நிறைந்த வளர்ப்பு முறை. அமராவின் வீட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். அப்பா சக்திவேல் குரல் மட்டும்தான் எப்போதும் வீட்டில் ஒலிக்கும். அமரா தன் தாயிடம் கூட இத்தனை அரவணைப்பை பெற்றதில்லை. ஆண் பிள்ளை பெற்றதால் தன்னை ஒரு மாமியாராகவே பாவித்து கொண்டு பிள்ளைகளிடம் கண்டிப்பு நிறைந்த குரலில் பேசிதான் வழக்கம் அமராவின் அம்மாவுக்கு. பிள்ளைகள் எதிர்த்து பேச தயங்கினால்தான் மருமகள்கள் அடங்கி நடப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு. லின்சி சிறு குழந்தையிடம் காண்பிக்கும் அக்கறையை அமராவிடம் காண்பித்தாள். லின்சி, நான் என்ன சின்ன குழந்தையா, ஏன் இப்படி பயப்படுற என்று அடிக்கடி கேட்பவனிடம், எனக்கு என் அமரா எப்பவும் குழந்தைதான் என்று அவனை கண்களில் பொத்தி வைத்து கொண்டாடுவாள். அவனும் அவளிடம் குழந்தையாகி போவான். நெஞ்சில் முட்டி கொண்டு வந்தது அமராவுக்கு. வீட்டிற்கு வந்தவன் நிகழ்காலத்தையே மறந்திருந்தான்.
நேராக அறைக்குள் சென்றவன் கட்டிலில் சென்று சாய்ந்து கண்களை மூடினான். யாரோ தன்னை உற்று நோக்குவது போல் உணர்ந்தவன் கண்களை திறக்க எதிரே குட்டிச்சாத்தான் அவனை குறுகுறுவென முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தது. என்ன என்றான். என் கட்டில், என் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க, நான் எங்கே போய் இருக்கிறதா என்றது அந்த உம்னா மூஞ்சி. இவள் எத்தனை பொசிசிவ்! கட்டிய கணவனுக்கு கூட தன் கட்டிலில் மறந்து கூட அமர இடமளிக்க மறுக்கிறாள். இந்த குட்டிச்சாத்தானுக்கு தான் லின்சி தன் உயிரையே கல்யாண பரிசாக அளித்திருக்கிறாள் என நினைத்து கொண்டவன் அறையை விட்டு வெளியேறி பைக்கை உதைத்தான். ஊரை விட்டு சற்று தள்ளி இருக்கும் வாட்டர் டேங்க் தான் அவனது தனிமை கூட்டாளி. அதன் படிகளில் ஏறி மேலே சென்று கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டவன் மனதில் மீண்டும் லின்சியின் நினைவுகள். அவளோ அன்பில் இவனை திக்குமுக்காடச் செய்தாள். இவளோ அழிச்சாட்டியத்தால் இவனை திணறடித்து கொண்டிருந்தாள். சட்டென்று எழுந்து சென்றவன் முகத்தை ஆதினி கவனிக்கவும் இல்லை. அவன் கவலையை பற்றி இவளுக்கு கவலையும் இல்லை. படிப்பது இவளுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு போல. தன் இடத்தை மீண்டும் கைப்பற்றியவள் தன் விளையாட்டை தொடர ஆரம்பித்தாள். அமராவின் முகம் சற்று வாடினாலும் தாங்க மாட்டாள் லின்சி. அவனை நார்மல் மோடுக்கு கொண்டு வர என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அவளை பொறுத்தவரை அமராவின் நிரந்தர மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே அவளது வாழ்வின் லட்சியம். அவளுக்கு மட்டும் வரமளிக்கும் சக்தி இருந்தால் எப்போதும் அவள் அமரா மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று வரமளித்து கொண்டே இருப்பாள். எத்தனை ஜென்மத்து பந்தமோ! எத்தனையோ முறை அமரா நினைத்ததுண்டு, அவள் அன்புக்கு நான் தகுதியானவன் தானா என்று. அமரா கல்லூரி படிப்பு முடிந்ததும் தனது IPS கனவை நோக்கி நகர ஆரம்பித்தான். தற்காலிகமாக லின்சியை பிரிந்து இருக்க வேண்டுமே என கலங்கினான். எந்த விஷயத்திலும் யாரிடமும் அவன் தோற்று போய்விடக்கூடாது என்று முனைப்புடன் இருப்பவள் அவன் பின்வாங்க நினைத்தாலும் விடுவாளா? அவனை தேற்றி புது உத்வேகம் அளித்தாள். இன்னும் 2 நாட்களில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் அன்றைய நாள் முழுவதும் அவளுடன் இருக்க தீர்மானித்தான். அவளும் கல்லூரிக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு அன்றைய பொழுதை அவனுடனே கழித்தாள். தனிமையில் அவர்கள் இருவரும் இருக்கும்போது அவன் எல்லை மீறி இருந்தாலும் அதை தடுத்திருக்க மாட்டாள் லின்சி. இந்த உலகில் அமராவை விட அவன் மகிழ்ச்சியை விட எதுவும் அவளுக்கு முக்கியமில்லை. ஆனால் அமராவோ அவளை கண்ணியமாக நடத்துவதுதான் அவளுக்கு அளிக்கும் உயர்ந்த காதல் பரிசு என்று நினைப்பவன். 1000 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்தாலும் இருவருக்கும் தீராது. இந்த ஒரு நாள் அவர்களுக்கு போதுமா? ஆனால் இதுதான் அவர்கள் கடைசியாக இணைந்திருக்கும் நாள் என்று அவர்கள் இருவருக்கும் தெரியாது. வழக்கமாக இருவரும் எங்காவது வெளியே சந்தித்துக் கொள்வது என்றால் மாலைக்குள் அவளை பஸ்ஸில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவான். இன்றோ இரவு வெகுநேரம் வரை ஆனதால் அமரா லின்சியை தனது பைக்கில் அவள் வீட்டின் தெருமுனை வரை டிராப் செய்துவிட்டு அவளிடம் விடைபெற்றான். பகல் முழுவதும் அவளுடன் பொழுதை கழித்ததில் உலகையே மறந்திருந்தான் அமரா. பிறகு எப்படி அந்த இருவரை மட்டும் கவனித்திருக்க முடியும்? சும்மா சொல்லக்கூடாது, நல்ல உறவினர்கள்தான் வத்தி வைப்பதில். அமராவை பற்றிய செய்தியை சக்திவேல் ஐயா காதுக்கு கொண்டு சென்றால் அவர் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றியதற்காக அவர்களுக்கு எப்போதும் சக்திவேல் ஐயாவிடம் சலுகைகள் கிடைக்கும் என்று வந்த காரியத்தை செவ்வனே முடித்தும் விட்டார்கள். அமரா ஊருக்கு செல்லும் வரை காத்திருந்த அமராவின் அப்பா அவன் கிளம்பிய அடுத்த நாளே லின்சியின் வீட்டுக்கு தன் மூத்த மகன் ராமநாதனுடன் சென்றார். தன்னை பெரிய தொழிலதிபர் என்று அறிமுகம் செய்து கொண்டார். தாமஸ் வாத்தியார் வணக்கம் செலுத்திவிட்டு முழித்தார். இவர் ஏன் நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என்று. லின்சி உங்கள் பொண்ணு தானே? ஆமாம் சார், என் பொண்ணு தான். அவளை கொஞ்சம் வர சொல்லுங்க. எதுக்கு? உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், அவளும் கூட இருக்கணும். லின்சி கொஞ்சம் எங்கே வாமா. லின்சிக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. 2 நாளைக்கு முன்னாடி என் பையன் அமராவும் உங்கள் பொண்ணு லின்சியும் பைக்கில் ஒன்றா போகிறத பார்த்ததா சொன்னாங்க. விசாரித்து பார்த்ததில் இது முதல் தடவை இல்லைன்னு தெரிய வந்தது. அதான் 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்னு விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். இல்லை, நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க. நான் என் பொண்ணை அப்படி வளர்க்கல. நீங்கள் இருங்க. தாமஸ் வாத்தியாரை கையமர்த்தி நீ சொல்லுமா என்ன விஷயம்னு என்றார் சக்திவேல். வார்த்தைகள் வரவில்லை. லின்சி என்ன இதெல்லாம்? தாமஸ் வாத்தியார் இறைந்தார். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. வார்த்தைகள் குளறின. நானும் அமராவும் ஒருத்தர் விரும்புகிறோம்ப்பா. திக்கி திணறி முடித்தாள். இனி மறைத்து பயனில்லை என்று. உங்கள் பொண்ணு என் வீட்டுக்கு வரதா இருந்தால் நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். காலம் முழுக்க எங்கள் பாரம்பரிய சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிற ஒருத்தியாக தான் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறமா அப்பா அம்மானு உங்கள் கூட எந்த உறவு முறையும் வச்சுக்கக்கூடாது. என் பையன் அவளை நல்லா பார்த்துக்குவான். அவளுக்கு அங்கே ஒரு குறையும் இருக்காது. ஆனால் லின்சி மனதுக்குள் மருகினாள். என் அமராவுக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கேன். என்னை இப்போவே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. என் அமரா முகத்தை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்க பாக்கியம் மட்டும் கிடைச்சா போதும். அடிமனது கொந்தளித்தது. ஆனால் என்று நிறுத்தியவர் தொடர்ந்தார். எங்கள் ஜாதியில் கூட நான் எல்லார் வீட்லேயும் கை நினைக்கிற பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி என்று கைகளால் முகவாய்க்கட்டை தடவினார். நானும் என் பொண்ணை ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் கொடுப்பேன். நீங்கள் கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்றவர் விடுவிடுவென சென்று தன் அக்காவுக்கு ஃபோன் செய்து
நான் தாமஸ் பேசுகிறேன். அடுத்த மாதமே நம்ம விக்டருக்கும் லின்சிக்கும் கல்யாணம் வச்சிடலாம். நீ இன்னைக்கே கிளம்பி வா, மற்றதை நேரில் பேசிக்கலாம் என்று ஃபோனை வைத்தவர் இதுதான் என் முடிவு என்பது போல் சக்திவேலை பார்த்தார். அங்கே இருவரது தந்தையின் ஈகோ மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. நீயா நானா பார்த்து விடலாம் என்று. அமரா லின்சி சேர்த்து எழுப்பிய காதல் கோட்டையின் செங்கற்கள் ஒவ்வொன்றாக இரு அப்பாக்களும் முறை வைத்து பிடுங்கி எறிந்து கொண்டிருந்தார்கள். லின்சி, இதை மீறி நீ நடக்கணும்னு நினச்சா இந்த தாமஸ் வாத்தியார் உடம்புல உசுறு தங்காது, ஞாபகம் இருக்கட்டும் என்றார். நல்லது, நான் கிளம்புறேன் என்று சிம்பிளாக அமரா லின்சி காதலுக்கு மங்களம் பாடிய திருப்தியுடன் வெளியேறினார் சக்திவேல். அப்படியே அறைக்குள் சென்றவள் இதயம் இதை என் அமரா எப்படி தாங்கிக் கொள்வான் என்று துடிக்க ஆரம்பித்தது. பழைய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அமராவின் இதயத்தை அழித்து கொண்டிருக்க வலியால் குலுங்கி குலுங்கி அழுத அமரா அவனையும் மீறி லின்சி என்று பெருங்குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தான். அந்த உயரமான தண்ணீர் டேங்க் மீதிருந்து அந்த கதறலில் தன் கையில் கிடைத்த பொக்கிஷத்தை தவறவிட்ட அவனது ஆற்றாமை வெளிப்பட்டது. இரவு மணி 12 நெருங்கி கொண்டிருந்தது. அவனை காணாமல் சுதாவும் மணியும் அவனை ஊர் முழுக்க தேடி அலைந்தனர். காற்றில் சன்னமாய் லின்சி என்ற கதறல் சத்தம் கேட்ட திசையை நோக்கி விரைந்தனர். விடுவிடுவன படிகளில் ஏறி தண்ணீர் டேங்க் மேல்புறம் ஓடி வந்தனர். அங்கே அமரா மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தான். மணி, சுதா இருவருமே அவன் அருகே செல்லவில்லை. அழட்டும், நன்றாக அழுது தீர்க்கட்டும், அவன் மனதிலுள்ள வலி தீரும் வரை அழுது தீர்க்கட்டும் என்று அமைதியாக இருந்தனர். சிறிது நேரத்தில் இருவரும் அவன் அருகே சென்று அவன் தோளை ஆறுதலாக பற்றி கொண்டனர். வீட்டில் அமராவை காணாமல் அனைவரும் தவித்து கொண்டிருக்க இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்று முழித்து கொண்டிருந்தது அந்த குட்டிச்சாத்தான். பின்னர் சற்று நேரத்தில் தன் நிலைக்கு திரும்பியவனை நண்பர்கள் வீட்டில் விட்டுவிட்டு சென்றனர். லின்சி தன் மனம் தன்னையும் மீறி தவித்தால் தன் அமரா வேதனைப்படுகிறானோ தன்னை நினைத்து என்று பரிதவித்தபடி அவனுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவாள். இப்போதும் அதையே செய்து கொண்டிருக்கிறாள். அவன் உயிரில் கலந்து விட்டவள் அல்லவா, அவளுக்கு துடிக்காமல் வேறு யாருக்கு துடிக்கும்? இந்த துடிப்பை எப்படி நிறுத்துவார்கள் தாமஸ் வாத்தியாரும் சக்திவேல் ஐயாவும்? எங்கோ இருந்து கொண்டு லின்சியின் பிரார்த்தனையும் அமராவின் அழுகையும் அவன் மனதின் சுமையை குறைத்திருந்தது. களைப்பில் கண்களை மூடினான். அந்த சக்திவேல் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, வீடேறி வந்து என் வளர்ப்பை எக்காலமிட்டு பேசிய பிறகு அவன் மகன் கல்யாணம் நடப்பதற்கு முன்பு என் மகள் திருமணத்தை நடத்தி காட்டுகிறேன் பார் என்று தாமஸ் வாத்தியாரும் லின்சி அமரா காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எப்படி அமரா ஆதினி திருமண பேச்சை ஆரம்பிப்பது என்று சக்திவேல் ஐயாவும் தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தனர். சக்திவேல் சதாசிவம் இருவர் குடும்பத்திற்கும் பொதுவான உறவின் முறை நண்பர் ஒருவர் மூலம் சக்திவேல் ஐயா சதாசிவத்தின் பெண்ணை கேட்டு அனுப்பி வைத்தார். அவர்தான் நடேசன் மாமா. சதாசிவம் வீட்டில் அன்று. வாங்க மாமா, சௌரியந்தானா, உட்காருங்க. போத்தி போத்தி, நடேசன் மாமா வந்திருக்காங்க பாரு என்று சமையற்கட்டுக்கு குரலை உச்சஸ்தாயியில் அனுப்ப சிறிது நேரத்தில் கையில் காப்பி டம்ளருடன் முகமன் கூறி வரவேற்றபடி வந்து நின்றாள் ஆதினியின் தாய். வாமா, நல்லா இருக்கியா? பிள்ளைங்களங்க காணோம். பெரியவன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான், பொண்ணும் சின்னவனும் ஸ்கூல் போயிருக்காங்க மாமா. என்ன சிவம், உனக்கு மேலுக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு? திடீர்னு தான். நான் முன்னமே உடம்ப கொஞ்சம் கவனிச்சிருக்கணும், மெத்தனமாக இருந்துட்டேன். பிள்ளைக தான் பதறிட்டு. இப்போ பரவாயில்ல மாமா. சமையற்கட்டுக்கு செல்ல திரும்பிய போத்தியை நடேசன் மாமா அழைத்து, நீயும் இரு தாயி, ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் என்றார். நம்ம சக்திவேலையா கூப்பிட்டு அனுப்பியிருந்தா, அவங்க 3வது பையன் அமரேந்திரனுக்கு நம்ம புள்ள ஆதினியே பேசி முடிக்கணும்னு, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தையும் முடிக்கணும்னு அவசரப்படுதாங்க. ஏற்கனவே பேசிக்கிட்டது தானப்பா, இளஞ்சி சித்தப்பா வீட்டு கல்யாணத்தில் வச்சு என்றதும், ஆமாம் மாமா, ஆனால் புள்ள இப்போ தானே +2 போகிறா, ஸ்கூல் படிப்பு முடிஞ்சுக்கிட்டுமே, சின்ன புள்ள, அதுக்கு என்ன விவரம் தெரியும் என்று போத்தி தயங்க அதையே வழிமொழிந்தார் சதாசிவம். விவரம் என்ன பெரிய விவரம், கல்யாணம் முடிஞ்சால் எல்லாம் தன்னால் தெரிய போகுது. இங்கே பாரு சிவம், நல்ல சம்பந்தம், பெரிய இடம், பையன் ராசாவாட்டம் இருக்கான், பெரிய போலீஸ் உத்தியோகத்துக்கு படிக்கிறான் போல, சினிமா ஹீரோவே பக்கத்தில் நிற்க முடியாது. நம்ம பிள்ளையும் தேவதையாட்டம் இருக்காளே, நம்ம பிள்ளைக்கு இவன் தான் சரியான ஆள். நல்ல குடும்பம், ஒரு வில்லங்கமும் கிடையாது. நீ நான் மாப்பிள்ளையை கொத்திட்டு போக ரெடியாக இருப்பானுங்க. நல்ல வாய்ப்பு வரும்போது விடக்கூடாது. எனக்கு நம்ம பிள்ளை தான் அந்த வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். நீ பிடிச்ச பிடியிலே நிற்காத சிவம், என்ன சொல்கிற என உப்புத்தாள் போட்டு தேய்த்தார் நடேசன் மாமா. சரி மாமா, அவங்க திருப்திக்கு வேணும்னா நாளைக்கே கூட நிச்சயதார்த்தம் நடத்திக்கிட்டோம். இன்னும் ஒரு 6 மாதம் தானே, கல்யாணம் மட்டும் பெரிய பரீட்சை முடிஞ்சதுக்கு மறுநாளே கூட வச்சுக்கிட்டோம். எனக்கு பரிபூர்ண சம்மதம்தான் என்றார் சதாசிவம். நீ என்னம்மா சொல்கிற என்றார் நடேசன் மாமா போத்தியிடம். அவளும் முகம் மலர்ந்து சம்மதித்தாள். அப்போ சரி, நீ 6 மாதம் கழிச்சு வைப்போம்னு சொல்கிற, அவங்க அடுத்த மாதமே முடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் பேசுகிறேன். மற்றபடி முடிவு எல்லாருக்கும் சம்மதம் தானே? சந்தோஷம், நான் வரேன் என்றார். ஆனால் சம்பந்தப்பட்ட இருவரின் அமரா ஆதினியின் முடிவும் சம்மதமும் மட்டும் இறுதி வரை கேட்கப்படவே இல்லை.
அமராவின் அன்பு தேவதையை அவனிடமிருந்து பிரித்துவிட்டு இந்த குட்டிச்சாத்தானுக்கு அவனை பட்டயம் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார் சக்திவேல். அதன் பிறகுதான் சக்திவேல் ஐயா போனில் தொடர்பு கொண்டு பெண் பார்க்கும் மடலம் நடத்தி அடுத்த 2 மாதங்களில் அமரா ஆதினி திருமணத்திற்கு நாள் குறித்தும் விட்டார். இங்கே தாமஸ் வாத்தியாரும் லின்சி திருமண ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தார். லின்சியோ உயிரற்ற சடலமாக அறையில் முடங்கி கிடந்தாள். அவளால் அமராவை தவிர வேறு யாரையும் கனவிலும் நினைத்து பார்க்க கூட முடியாது. உயிரை மாய்த்து கொள்ளவும் முடியாது. அதை அறிந்த அடுத்த கணமே அமரா உயிரை விட்டிருப்பான். அவள் எதிரே அறையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவம். நீண்ட நேர மனப்போராட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் மிகவும் தீர்க்கமாக எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு அந்த நிமிடம் ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்தது அந்த சிலுவையில் அறையப்பட்ட தேவனின் உருவம்தான். கண்களை மூடி அவர் கால்களை இறுக கட்டிக்கொண்டாள். அவளிடமிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு. அவள் காதலை அவள் காப்பாற்றி கொண்டாள். இனி எத்தனை தாமஸ் வாத்தியாரும் சக்திவேலும் வந்தாலும் அவள் அமராவை அவளிடமிருந்து இனி பிரிக்க முடியாது. இங்கே அமராவோ IPS தேர்வு முடித்து வீடு திரும்பியவன் அடுத்த நாளே லின்சியை தேடி கல்லூரிக்கு சென்றான். அவளை பற்றிய தகவல்கள் ஏதுமில்லை. விசாரித்து ஓய்ந்து போனான். இறுதியில் அவளது திருமண தகவல் மட்டும் கிடைத்தது. அவளை காண வேண்டி எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. அமரா பித்து பிடித்தவன் போல் ஆனான். அவன் பைத்தியமாக அலைவது சக்திவேலுக்கு தெரியாமல் இல்லை. அவனை அழைத்து பேசிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தார். அமரா, உனக்கும் சதாசிவம் பொண்ணுக்கும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். நல்ல சம்பந்தம், தட்டி போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கும் போதே பேசி முடிச்சிடலாம்னு தான் உன்னை கூட கேட்கல. ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? வேலை கிடைச்ச பின்னாடி பார்த்துக்கலாம். இருவரும் லின்சி விஷயத்தை மறைத்தே பேசினர். இங்கே பாரு அமரா, அவசியம் ஏற்பட்டதால தான் அவசரமாக பேசி முடிக்க வேண்டியதாக போச்சு. கூட்டி கழித்து அமராவுக்கு ஒருவாறாக புரிந்தது. நீ போய் ஒரு நாள் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடு. வெடித்து சிதறினான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அவளை தவிர வேற யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்களுக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராது. எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக வேண்டியதை பாரு. எனக்கு எல்லாம் தெரியும். இது விஷயமா மேற்கொண்டு எதுவும் பேச விரும்பலனா என்றார் சக்திவேல். எல்லாம் முடிந்தது. அமராவின் அண்ணன் லின்சி வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் ஒப்பித்தார் அமராவிடம். அவளிடமிருந்து இரத்தமும் சதையுமாக அவள் இதயத்தையே அளவா பிடுங்கி விட்டார்கள் பாவிகள். அன்று சக்திவேல் ஐயாவிடம் பேச்சை நிறுத்தியவன்தான். அவன் லின்சிக்கு அவர் செய்த துரோகத்தை உயிருள்ளவரை மன்னிக்கப் போவதில்லை அவன். அன்றோடு 1 மாதம் ஆகியிருந்தது அமரா ஆதினி திருமணம் நிகழ்ந்து. ஒருவாறாக மறுவீடு அழைப்பு, நண்பர்கள், உறவினர்கள், விருந்து உபச்சாரங்கள் அனைத்தும் முடிந்தது. சென்ற இடத்தில் எல்லாம் இருவரது ஜோடி பொருத்தம்தான் பிரதானமாக பேசப்பட்டது. ஆதினி தங்கத்தில் வார்த்த சிலை போல மின்னுவாள். மெலிதான தேகம். சேலை கட்டினால் அந்த துணி பொட்டலத்தில் அவளை தேட வேண்டியிருக்கும். நீண்ட கூந்தல், கூர்மையான நாசி, கருநீல நிற கண்கள், ஒயினில் ஊற வைத்த திராட்சை போல கருவிழி, சிறிய இதழ்கள், சிறுமி போல காட்சியளிப்பாள். அவளுக்கு பிடித்த உடை மிடி மேக்ஸி. எப்போதும் கூந்தலை வாரி 2ஆக மடித்து ஒரு போனி டெயில், குதிரைவால் போட்டிருப்பாள். சுடிதார் கூட கோயிலுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் மட்டும்தான். மேக்ஸி மிடியில் அழகாக பொம்மை போல இருப்பாள். அமரா கேட்கவே வேண்டாம், தேசிங்கு ராஜாதான். அவன் லின்சியும் அழகில் குறைந்தவள் அல்ல. அவளின் அன்பு நிறைந்த மனமே அவளுக்கு கூடுதல் அழகு. அமரா வீட்டில் எதையெல்லாம் சம்பிரதாயம் என்று கூறுகிறார்களோ அதெல்லாம் ஆதினிக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவளை பொறுத்தவரை அந்த வீட்டின் சிறுவர் பட்டாளத்தில் அவளும் ஒருத்தி. அந்த வாண்டுகளும் சித்தி சித்தி என்று இவளையே சுற்றி சுற்றி வட்டமடிப்பார்கள். அவர்களின் செல்ல தோழி இவள். விருந்துக்கு அழைக்கும் இடங்களிலெல்லாம் அசைவம்தான் பிரதான உணவாக இருக்கும். ஆதினி அலறுவாள். அவளை சமாளிக்க முடியாமல் அமரா திணறுவான். அவளுக்கு கொம்பு முளைக்கும் போதெல்லாம் அவனுக்குள் சாரல் அடிக்கும். இந்த ஆணவக்காரர்களுக்கு இந்த குட்டிச்சாத்தானின் அலப்பறைகள் தான் சரியான சாட்டையடி என்று நினைப்பான். ஆதினி படிப்பில் பிஸியாக இருந்தாள். அமரா IPS ட்ரைனிங் ஆர்டருக்காக காத்திருந்தான். ஒரே அறையில் இருந்தாலும் இருவரும் அவ்வளவாக பேசிக்கொள்வதில்லை. ஏதேனும் தேவையெனில் 1-2 வார்த்தைகளில் முடித்து கொண்டனர் இருவருமே. ஆனாலும் அந்த குட்டிச்சாத்தானின் அலப்பறைகள் லின்சியின் பிரிவால் இருள் மண்டி கிடந்த அவன் உள்ளத்தில் ஒளி பாய்ச்சி இருந்தது. அதை அவன் உணர்ந்திருக்கவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. ஆதினியின் அப்பா அவளிடம் ஒருமுறை, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி ஆதிமா, உன் படிப்பு விஷயத்தை பற்றி பேசினேன். அவள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ படிக்கட்டும். என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்ணுறேன். அவளை படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க என்று கூறினான் என்றார். எப்போதும் அப்பா மீது வீம்பாக கோபத்தை வளர்த்து கொண்டு அவர் போனில் பேசினால் தவிர்ப்பதும், ஒரு நாள் பேசவில்லை என்றாலும் தவிப்பதுமே இவள் வேலை. அமரா பட்டும் படாமலும் இருப்பது ஆதினியை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. ஆதினி அமராவிடம் காதலை எதிர்பார்த்தால்தான் அது அவனுக்கு கடினமான விஷயமாக இருந்திருக்கும். திருமண உறவில் ஆதினியின் நிலைப்பாடு அவனுக்கு ஆறுதலாகவும் அவனது நிலைப்பாடு ஆதினியின் படிப்புக்கு ஆதரவாகவும் இருந்தது.
எப்படியோ அமராவுக்கு ஆதினியை விட குட்டி சாத்தானிடம் ஒரு நல்ல பாண்ட் இருக்கவே செய்தது. அவள் வீட்டில் எப்போதும் எப்படி இருப்பாளோ அப்படியே மாமியார் வீட்டிலும் பொழுது கழிந்தது. ஆனால் மாமியார் மட்டும் அவ்வப்போது ஏதாவது வேலை செய்ய சொல்லி கேட்பார். அப்போது தாய் போத்தியின் நினைவு வந்து அள வைக்கும். சக்திவேல் ஐயா, லக்ஷ்மி ஏன் சும்மா படிக்கிற பிள்ளைய தொந்தரவு செய்கிற என கேட்டால் மற்ற மருமகள்கள் ஏதாவது ஓரவஞ்சனை செய்வதாக நினைப்பார்கள் என அவர் வாயை அடைத்து விடுவாள். இது போதாது என்று தெருவில் உள்ள கிழவிகள் சங்கம் வேறு மகாலட்சுமி வாயை பிடுங்குவதற்கென்றே வரிசை கட்டி வரும். மகாலட்சுமி, ஓ 2 மருமகள்களும் கெட்டிக்காரி, புளியங்கொம்பா பிடிச்சிட்ட. புது மருமவை எப்படி? அதெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம லட்சுமி கவனிப்பில் வலிக்கு வந்துட மாட்டா என்றால் இன்னொரு கிழவி. வேறொருத்தி, ஆமாம், நகநெட்டு சீர்சனத்தை எல்லாம் எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல தானே போட்டிருக்காங்க என்றாள். மகாலட்சுமியோ சலிப்பாக, ஆமாம், ஒரு தொட்டிலும் பால் பாட்டிலும் தான் பாக்கி, அது மட்டும்தான் நம்ம வீட்டில் இல்லை. இருந்தா பால் கொடுத்து தொட்டிலில் போட்டு தூங்க வைக்கலாம். அட, நீ வேற ஏன் கிளவி வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிற என்றாள். இதை கேட்ட அமராவுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. வெகு நாளைக்கு அப்புறம் மனம் விட்டு சிரித்தான். அவன் லின்சியின் பிரார்த்தனை தான் இந்த குட்டிச்சாத்தானின் வரவு போலும். அன்று அமரா அறைக்குள் நுழையும் போதே குட்டிச்சாத்தான் கொம்பு முளைத்து முருங்கை மரத்தில் ஏறி கொண்டிருந்தது. என்னால் வீட்டில் இருந்து படிக்க முடியல, ஸ்கூல் போகணும்னு கேட்டால் அனுப்ப சொன்னால் மாட்டேங்கிறாங்க. அந்த சதா என்னை நல்லா ஏமாத்திடுச்சு. ஐ ஹேட் அப்பா, ஆல் ஆர் சீட்டிங் மான்ஸ்டர்ஸ் என்று பொறிந்து தள்ளினாள். ஆதினிக்கு பிராக்டிக்கல் வகுப்பை ஸ்கிப் செய்வது படிப்பில் தொய்வையை ஏற்படுத்தியது. மருத்துவ கல்வி வீட்டிலிருந்து படிக்கும் படிப்பு அல்லவே. மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு அவளது இந்த ஆண்டு மதிப்பெண் மிகவும் முக்கியமானது என்பது தெரிந்ததே. அந்த பிரச்சனை எழுந்தபோது சக்திவேல் ஏதேதோ சால்ஜாப்பு சொல்லி மறுத்தார், பள்ளிக்கு அனுப்ப முடியாது என்று. பெண் பிள்ளையை மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அனுப்பி படிக்க வைப்பதில் சக்திவேல் ஐயாவுக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. கண் துடைப்புக்காக வீட்டில் இருந்தபடியே ஏதாவது டிகிரி படிக்க வைத்து விடலாம் என்று நினைத்திருந்தார். ஒரு பெண்ணின் காதலை குழி தோண்டி புதைத்துவிட்டு இந்த சிறு பெண்ணின் மருத்துவ கனவையும் அழிக்க பார்க்கிறார்களே என்ற ஆத்திரம் வந்தது அமராவுக்கு. திருமணத்தை தான் அவர்கள் இஷ்டப்படி நடத்தி வைத்தார்கள். இனி நம் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்முடையதாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களை நம் விஷயத்தில் தலையிட விடக்கூடாது. இதுதான் அந்த ஆணவக்கார சக்திவேலுக்கு சரியான சம்மட்டியடி என துரோகத்துக்கு ஆளான அவன் உள் நெஞ்சம் குமுறியது. உடனடியாக அமரா செயலில் இறங்கினான். அவன் படித்த பள்ளியிலேயே அவளை சேர்த்து தினமும் பள்ளிக்கு செல்ல ஏற்பாடு செய்தான். அதையும் கூடத்தில் சக்திவேல் முன்பாகவே ஆதினியை அழைத்து கூறினான். இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்ன கேட்கலாம். நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவேன். உன்னோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ மற்றவங்க கிட்ட அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நாம் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்லை. நம்ம விஷயத்தில் மற்றவங்க முடிவெடுக்க நாம தான் முடிவெடுக்கணும். நாளையிலேருந்து நீ ஸ்கூல் போகிற, நானே கொண்டு போய் விடுறேன். காலையில் சீக்கிரம் எழுந்து ரெடியாகு என்றவன் அவள் கையை பற்றி அறைக்குள்ள அழைத்து சென்றான். மற்றவங்க என்ற சொல் சக்திவேல் மனதில் முள்ளாக தைத்தது. ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார். அமராவுக்கு நன்றாக தெரியும் இனி எப்படி வார்த்தை பிரயோகம் செய்து சக்திவேல் வாயை அடைக்க வேண்டும் என்று. ஆதினி நம்ப முடியாமல் திகைத்தாள். சிறு குழந்தையைப் போல அவனை சுற்றி ஓடினாள். அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள். அவன் கைகளை கட்டிக்கொண்டு தேங்க்ஸ் அமரா என்றாள். அவள் அப்படி கூறியது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க என்று மட்டுமே அழைத்து பழகிய சக்திவேல் குடும்ப பெண்கள் மத்தியில் முதலாக ஒருத்தி கணவனை பெயர் சொல்லி அழைக்கிறாள். சக்திவேல் கொட்டத்தை அடக்க இந்த குட்டி சாத்தான் தான் சரியான ஆள். இப்போது அமராவுக்கு கொம்பு முளைக்க ஆரம்பித்தது. எப்படி கூப்பிட்ட? அமராண்ணா. இனிமே எப்போ அப்படியே கூப்பிடு. ஆமாம், நீங்கள் அமரா, நான் ஆதினி, பொண்டாட்டி இல்லை என்று முகத்தை சொல்லித்தாள். அவன் சிரித்து கொண்டே மடித்த தன் 2 விரல்களின் இடையே அவள் நுனி மூக்கை ஒரு அழுத்தி, நீ எப்போவும் என்னோட ஃபேவரட் குட்டிச்சாத்தான் தான் என்றான். அவனுக்கு இப்போதும் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. எவ்வளவு எளிதாக மற்றவர்கள் உணர்வுகளை நசுக்கிவிட்டு குற்ற உணர்வின்றி திரிகிறார்கள் என்கிற ஆதங்கம்தான். சக்திவேல் அறையில் மகாலட்சுமி புலம்பிக் கொண்டு இருந்தாள். நான் சொன்னேன், நீங்கள் கேட்டாதானே. அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து இப்போ பாருங்க எப்படி பேசிட்டு போகிறான். தனது மாமியார் மெஜாரிட்டியில் ஒரு சீட் குறைவது போல உணர்ந்தாள். நீ சும்மா இரு, எனக்கு தெரியும். எப்படியோ அவர் ஜாதியில் பெண் எடுத்து கலப்பு மனம் என்ற பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொண்டதே அவருக்கு பெரிய வெற்றிதான். என் மருமகள் எதுவும் கைமீறி போகாது, அமரா பார்த்து கொள்வான், அது போதும் அமைதியானார். இங்கே சித்ராவுக்கும் கொம்பு முளைத்தது. என்னங்க அமரா இப்படி பேசுகிறான்? கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு ஸ்கூல் காலேஜெல்லாம் டேஸ் கலராக எப்படி சரிப்பட்டு வரும்? எங்களுக்கு கூட தான் எவ்வளவோ ஆசை இருந்தது, யாரு கேட்டால் காது கொடுத்து. இன்னைக்கு வர லேசாக கணவனை இடித்து பேசினாள். ஏன், நாளைக்கு இருந்து நீயும் வேணா உன் பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு போ, யார் வேண்டான்னா என்றான் நக்கல் கலந்த எரிச்சலோடு அமராவின் 2வது அண்ணன் விஸ்வநாதன். என்று ஒரு வெட்டி கொண்டு திரும்பி படுத்து கொண்டாள். மூத்தவள் மீனாட்சி தன் கணவனிடம், என்னங்க அமரா மாமா கிட்ட இப்படி பேசிட்டான்? பெரியவங்க நாளையும் யோசிச்சு தானே செய்வாங்க. மாமா வருத்தப்படும்படியாக நடந்துக்கிட்டானே,
நம்ம அமராவா இது என்றாள் வருத்தமாக. ராமநாதன் அமரா லின்சி காதலுக்கு சக்திவேல் எப்படி சமாதி கட்டினார் என்பதை வருத்தத்துடன் கூறி முடித்தான். பாவங்க அமரா என்ற மீனாட்சிக்கு இப்போது கொம்பு முளைத்தது. ஏங்க, நீங்கள் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா அப்படி என்றாள். ஏன் சொன்னா அமரா மாதிரி நீயும் எனக்காக யோசிச்சு என் காதலியை தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து வைப்பியா? இதுவரை இல்லை, வேணும்னா இனிமே வேணா லவ் பண்ணட்டுமா என்று அவள் அருகில் சென்று ஒரு விதமாக பார்த்தான். கொரோனா தொற்று போல் சக்திவேல் இல்லத்தில் அனைவருக்கும் கொம்பு முளைக்க ஆரம்பித்தது. இளம் நீல நிற சுடிதார் ஒன்றில் பார்பிடால் பொம்மை போல மிக அழகாக பள்ளிக்கு தயாரானாள் ஆதினி. அலைபாயும் கூந்தலை அழகாக இரட்டை பின்னல் போட்டு முன்புறம் தொங்கவிட்டிருந்தாள். மீனாட்சி மதிய உணவு கட்டி கொடுத்தாள். சித்ரா மீனாட்சியிடம் சொல்லிக்கொண்டு சக்திவேல் அருகில் சென்று அமைதியாக நின்றாள். தினசரியில் மூழ்கியிருந்தவர் தலையை நிமிர்த்தி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சக்திவேல் மருமகங்கிறது எப்போவும் ஞாபகத்தில் வச்சு நடக்கணும், போயிட்டு வா என்று மீண்டும் பத்திரிகையில் மூழ்கினார். மாமியாரோ வெறுப்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதும் பேசவில்லை. அமரா வாசலில் சென்று பைக்கை உதைக்க, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவன் பின்னால் சென்று ஏறிக்கொண்டாள். முதல் முறையாக ஆதினியை பைக்கில் அழைத்து செல்கிறான். அவளை பள்ளியில் விட்டு திரும்பி வரும் அமராவுக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் செல்வது பற்றி பெரிய கேள்விக்குறியே எழுந்தது. ட்ரைனிங் ஆர்டர் வந்தால் முதல் கட்ட பயிற்சி, இரண்டாம் கட்ட பயிற்சி என ஊர் விட்டு ஊராக மாற வேண்டும். அவன் ஆதினி அருகில் இல்லை என்றால் நிச்சயம் அவளது மருத்துவ கனவை அவள் அப்பா சதாசிவத்தை கொண்டே தகர்த்து விடுவார்கள் என்பது அமராவுக்கு நன்கு தெரியும். எப்படி தான் இல்லாத நேரத்தில் தன் லின்சியின் கனவுகள் தகர்க்கப்பட்டதோ அப்படித்தான் நான் இல்லாத நேரத்தில் ஆதினியின் கனவும் கலைக்கப்படும். எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பாள் லின்சி! எப்படி துடித்திருப்பாள், உயிரோடு தீயிலிட்டது போல. மீண்டும் ஒருமுறை அவர் அதிகாரம் செல்லுபடியாகக்கூடாது. சக்திவேல் போட்டு வைத்திருக்கும் கணக்கு தவிடு பொடி ஆக வேண்டும் என்றால் ஆதினியின் படிப்பு முடியும் வரை தான் அவளுடன் இருப்பதுதான் சரி. தன் காதலை அளித்த பழியுணர்ச்சி, தன் கனவை ஒதுக்கி வைத்துவிட்டு சக்திவேலுடன் நேருக்கு நேர் களத்தில் இறங்க முடிவு செய்தான். காவல்துறையில் கான்ஸ்டபிள் உத்தியோகம் கிடைத்தால் கூட பரவாயில்லை, ஆதினி இருக்கும் இடத்திலேயே இருக்க முடிவு செய்தான். இது அவள் மேல் கொண்ட காதலால் அல்ல, தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட காதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக. எஸ்ஐ தேர்வு எழுதி இன்ஸ்பெக்டர் பயிற்சியில் சேர்ந்தான். ஆதினி பள்ளி சென்ற முதல் நாளே புத்திசாலி மாணவி என்ற அனைத்து ஆசிரியர்களின் கவனத்தையும் ஈர்த்தாள். பெரிய வீட்டின் மருமகள் வேறு. ஆதினி படிப்பிலும் அமரா போலீஸ் ட்ரைனிங்கிலும் பிஸியாக இருந்தனர். அமரா இம்முறை பயிற்சி முடிந்து விடுமுறையில் வீடு திரும்பி கொண்டிருந்தான். நெரிசல் மிகுந்த சாலையில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த அமராவின் கண்களில் சிக்னலில் சாலையை கடந்து கொண்டிருந்த சில பள்ளி மாணவர்களும் அவர்களை அழைத்து கொண்டு செல்லும் சில கன்னியாஸ்திரி ஆசிரியைகளும் கண்ணில் பட்டனர். லேசான புன்முறுவலோடு அந்த சிறுவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அவர்களும் அவனை பார்த்து கையசைத்தபடி சொல்ல இவனும் கையசைக்க திடீரென அவன் கரம் அசைவற்று நின்றது. முகத்தில் புன்னகை மறைந்தது. அவன் கண்முன்னே அவனை கவனிக்காமல் அவனை கடந்து சென்றது அவனது அன்பு தேவதை லின்சி, ஒரு கன்னியாஸ்திரி உடையில். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. பதறி துடித்து ஒரு கணம் வண்டியிலிருந்து இறங்க முயற்சிக்க சாலையில் கிரீன் சிக்னல் விழுந்தது. பின்னால் நிற்கும் வாகனங்கள் இவனை விரட்ட லின்சியும் அவனை கடந்து சாலையின் மறுபுறம் சென்றிருந்தாள். அதே சாலையில் சிறிது தூரம் சென்று பின் வளைவில் திரும்பி லின்சி சென்ற சாலையில் வந்து பார்த்தான். அதற்குள் அவள் எங்கோ மறைந்திருந்தாள். அவளை பார்த்ததில் வந்த சந்தோஷம் அவள் கோலம் கண்டு மாயமானது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் அவளை பிரிந்த பின்னர் அவளது குடும்ப வாழ்க்கையில் தன்னால் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை கூட விசாரிக்க மனமின்றி தனக்குள்ளே புழுங்கி கொண்டிருந்தவன் உடனடியாக நண்பன் சுதாவை தொடர்பு கொண்டு, சுதா, நான் அமரா, சொல்லுடா, எப்படி இருக்க? ஆதினி சிஸ்டர் நல்லா இருக்காங்களா என்றான். சுதா, நான் லின்சியை பார்த்தேன்டா. அவள் இப்போ நன்னாகிட்டா சுதா. எனக்கு லின்சியை பற்றின கரண்ட் ஸ்டேட்டஸ் வேணும். இங்கே எங்கேயோ இருக்கிற கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலில் ஏதோ ஒன்றில் தான் அவள் இருக்கணும். எங்கேன்னு கொஞ்சம் விசாரித்து சொல்லுடா சுதா. எனக்கு ஒரே ஒரு தடவை அவளை பார்த்து பேசணும் ப்ளீஸ்டா என கதறினான். அவனும் அமராவின் நிலை கண்டு வருந்தியவனாக, சரிடா, நான் கேட்டு சொல்கிறேன் மச்சான், நீயா எதுவும் மூவ் பண்ணாத என்றான். தெரியும்டா, அதனால தான் நான் ஒன்றை விசாரிக்க சொல்கிறேன். ப்ளீஸ்டா, பாசிட்டிவாக பதில் சொல்லுடா என அரற்றினான். அவனால் அவனை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. இறுதியில் சுதா அவள் பணிபுரியும் பள்ளியை கண்டுபிடித்து அவளை காண சென்றான். ரிசப்ஷனில் சென்று, லின்சி சிஸ்டர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களா? நான் அவங்கள பார்க்கணும் என்றான். ரிசப்ஷனில் இருந்த பெண், நீங்கள் யார்? நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் என்று விசாரிக்க, என் பேர் சுதாகர், நான் அவங்க காலேஜ் மேட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் என்று கூறினான். அந்த பெண்ணும் சுதாவை காத்திருக்க சொல்லிவிட்டு ஸ்டாஃப் ரூமிற்கு ஃபோன் செய்து லின்சியை பார்க்க சுதாகர் என்று ஒருவர் வந்திருப்பதாக தகவல் தெரிவித்து இணைப்பை துண்டித்தாள். சிறிது நேரத்தில் ஒரு பெண் வந்து, இங்கே சுதாகருங்கிறது யாரு என்று கேட்க, சிஸ்டர், நான் தான் சுதாகர் என்றான். அந்த பெண் அவனிடம் ஒரு கவரை நீட்டி, லின்சி சிஸ்டர் கொடுக்க சொன்னாங்க, அவங்க யாரையும் சந்திக்க விரும்பலைன்னு சொல்ல சொன்னாங்க என்றாள்.
சுதாவால் ஒன்றும் கூற முடியவில்லை. கவரை வாங்கி பார்த்தான். அது அமராவுக்கு லின்சியால் எழுதப்பட்ட கடைசி மடல் என்று மட்டும் புரிந்து கொண்டான். சுதாகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்த அமராவுக்கு லின்சியின் கடிதம் கிடைத்தது. அதில் அன்பு அமராவுக்கு என்று தொடங்கியிருந்தாள். அவன் கண்கள் குளமாகியது. உங்கள் திருமண வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றே எப்போதும் என் பிரார்த்தனை. அன்பு அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனால் என் காதல் என் அமராவுக்கு மட்டுமே சொந்தமானது. என் அமரா கலங்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த லின்சி மரித்து கொண்டுதான் இருப்பாள். என் அமராவின் இதய துடிப்பில்தான் இந்த லின்சியின் உயிரும் துடித்து கொண்டு இருக்கும். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் அமராவின் கலக்கம் இந்த லின்சியின் இதயத்தை முட்களால் கிழித்து கொண்டுதான் இருக்கும். என் அமராவின் சந்தோஷத்தில் இந்த லின்சியின் உயிர் ஒளி பெறும். நினைவில் இருக்கட்டும், என் அமரா கலங்கினால் லின்சியின் உயிரும் கலங்கி கொண்டு இருக்கும். லின்சி என் அமராவில் எப்போதோ கலந்துவிட்டாள். அமரா வேறு, லின்சி வேறு கிடையாது. அன்புடன் என் அமராவின் அன்பு என முடித்திருந்தாள். பொறுக்க முடியாமல் வாய்விட்டு அழுதான். சுதாகர் அவனை அணைத்து தேற்ற முயன்று தோற்று போனான். அமரா தன்னை காணாமல் முகம் வாடினால் அதை சகித்து கொள்ள முடியாதவள் இன்றோ அவனை பார்ப்பதையே தவிர்க்கும் அளவுக்கு இறுகி போயிருந்தது அவள் அன்பின் இன்னொரு பரிமாணம். வேதனையில் துடித்து கொண்டிருந்த அமராவை பார்க்க சகிக்காமல் சுதா அவன் கையை பற்றி, பாடா அமரா, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நேரில் போய் லின்சியை பார்க்குறோம். என்னால் ஒன்று பார்க்க முடியல அமரா, வா போகலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சுதாவை தாண்டி தான் அமராவை தொட முடியும் என்ற ஆவேசமாக அமராவை அழைத்து பைக்கில் ஏற்றி கொண்டு அந்த பிரதான சாலையில் லின்சி பணிபுரியும் அந்த போர்டிங் ஸ்கூலை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். அமரா தன் நிலையில் இல்லை. உலகமே சூன்யமானது போல் இருந்தது. இருவரும் லின்சி பணிபுரியும் பள்ளியை அடைந்தனர். மீண்டும் ரிசப்ஷனில் லின்சியை விசாரிக்க அந்த பெண் ஸ்டாஃப் ரூமுக்கு ஃபோன் செய்துவிட்டு பதிலளித்தாள் இவ்வாறு. லின்சி சிஸ்டர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அவங்க கிளம்பி 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. சிஸ்டர் ப்ளீஸ், நாங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்கள பார்க்கணும். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ் சிஸ்டர், கெஞ்சி கொண்டிருந்தான் சுதாகர். எனக்கு தெரியாது சார், எதுவாக இருந்தாலும் பிரின்சிபல் மேடத்தை பாருங்க என்றாள். அமராவை இழுத்துக்கொண்டு சுதா பிரின்சிபல் அறையை அடைந்தான். எஸ் கமின். உள்ளே நுழைந்த சுதாகர், வணக்கம் மேடம், லின்சி சிஸ்டர் பார்க்கணும். ஆனால் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா அவங்கள பார்க்கணும் மேடம் என்றான். ஓ, லின்சி சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனாங்க. நான் அவங்க ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியலை. எனக்கு வேறு வழி தெரியலை. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அவங்க இங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அவசரமாக கேட்டான் சுதா. இல்லை, அவங்க அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் நீங்கள் தான் அமரேந்திரனா என்றார் பிரின்சிபல். இல்லை, நான் சுதாகர். இதோ என் ஃப்ரெண்டு, இவர் தான் மேடம் அமரேந்திரன். ஒரு நிமிஷம் என்றவர் டிராயரை திறந்து ஒரு கவரை எடுத்து அமராவிடம் நீட்டியவர், அவங்கள தேடி அமரேந்திரன் யாராவது வந்தா இதை கொடுக்க சொன்னாங்க. எப்படியும் அவனை தேடி இங்கே வருவான் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தாள் லின்சி. சுதாகர் கொடுத்த கடிதத்தை படித்து வாயடைத்து போனவன்தான் இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிரின்சிபலிடமிருந்து வாங்கிய கடிதத்தை அவன் படிக்கவே இல்லை. தனக்குரியவள் இன்னொருவனுக்கு சொந்தமாக போகிறாள் என்பது ஒரு கொடுமை என்றால், இனி அவளை நினைப்பதற்கு கூட உரிமை இல்லை என்று நினைக்கையில் ரணமாக வலித்தது. அதோடு யார் என்றே தெரியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து அவளுடன் வாழச் சொல்லி வேறு வற்புறுத்துவார்கள். நரகம் என்று ஒன்று இருந்தால் அது இதைவிட கொடியதாக இருக்க முடியாது. தன்னை நம்பி வரும் பெண் எத்தனை ஆசைகளோடு வருவாள். அவளுடன் இயந்திரத்தனமாக பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்வதோ இல்லை வாழாமலே இருப்பதோ இரண்டுமே பெரிய துரோகம் அல்லவா? அவர்கள் துரோகம் செய்தது மட்டுமில்லாமல் என்னையும் துரோகியாக மாற்ற நினைக்கிறார்களே என புழுங்கினான். தன்னை இந்த உலகில் பெரிய பாக்கியசாலியாக கருதியவனுக்கு இன்று உறவுகள் மீது வெறுப்பு வந்தது. அனாதையாய் பிறந்திருக்கலாம், சுதந்திரமாவது இருந்திருக்கும். இப்படி சூழ்நிலை கைதியாக அவசியமில்லை. எப்படியாவது லின்சியை சந்தித்து விட்டால் போதும். அவளை கூட்டிக் கொண்டு எங்காவது போய்விடலாம். தாமஸ் வாத்தியார் வீடு திறந்தேதான் கிடக்கிறது. இப்போது கூட அமரா அங்கு சென்று அவளை அழைக்கலாம். தாமஸ் வாத்தியார் தடுக்க மாட்டார். ஆனால் லின்சி வரமாட்டாள். சரி, தான் மட்டும் எங்காவது சென்று விட்டால் குறைந்தபட்சம் தனக்கு விருப்பமில்லாத திருமணத்தில் இருந்தாவது தப்பிவிடலாம். இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையாவது காப்பாற்றப்படும் என்றால் சக்திவேலின் வார்த்தைகள் முள்வேலியாக அவனை தடுத்திருந்தது. நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை என்று ஒரு நிமிடம் நிறுத்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவள் அப்பனுக்கு பயப்படணும், கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் தேவையில்லையே என்றார். வார்த்தைகளின் வலிமையை அறிந்தே அவர் நினைத்ததை சாதிக்க அவன் காதலை கொலை செய்தது மட்டுமல்லாமல் இப்போது கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தார். அவன் மனதிலிருந்து கீழே இறங்கிவிட்டிருந்தார். ஆத்திரத்தில் கையில் கிடைத்த பொருளை வீசி எறிந்துவிட்டு சென்றான். சர்ச்சில் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் லின்சி விக்டர் திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. ஃபாதர் மணமக்களிடம் அவர்கள் சம்மதம் பெறும் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. விக்டர் மலர்ந்த முகத்துடன் தன் சம்மதத்தை தெரிவித்தான். லின்சியிடம் சம்மதம் கேட்க அவள் தான் கன்னியாஸ்திரியாகி தேவனுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன்
இந்த திருமணம் என்றில்லை, திருமணத்திலேயே தனக்கு விருப்பமில்லை, தேவன் மீது ஆணையாக என்று முடித்தாள். சபையே அதிர்ந்தது. தாமஸ் வாத்தியாரால் ஒன்றும் கூற முடியவில்லை. அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. அன்பிற்கும் திருப்பி அடிக்க தெரியும் என்றும் அது மரண அடியாக இருக்கும் என்றும் மொத்தமாக தோற்றுப்போய் நின்றார். இனி அவர் செத்த பாம்புக்கு சமம். லின்சி தன் காதலை காப்பாற்றி கொண்டாள். அவள் காதல் சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தியாக அமரா மட்டும்தான் இருக்க முடியும். அவள் தன்னை உடலாலும் மனதாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். இப்படித்தான் அந்த அன்றில் பறவைகளின் காதல் வாழ்க்கை ஒரு புள்ளியில் பிரிந்து இருவேறு திசையில் அவர்கள் வாழ்க்கை பயணம் நகர ஆரம்பித்தது. கன்னியாஸ்திரி உடையில் லின்சியை கண்ட அமரா அவளிடமிருந்து கிடைத்த கடிதங்களுடன் வீடு திரும்பினான். அந்த கடைசி கடிதத்தை அவன் படிக்கவே இல்லை. ஆனால் அந்த கடிதம்தான் ஆதினி அமராவை சேர்த்து வைக்கப் போகும் துருப்புச்சீட்டு என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அன்று இரவு வெகுநேரம் ஆனது அமரா வீடு திரும்ப. சுதாகர் அத்தனை நேரமும் அமராவுடனே இருந்தான். தன் அறைக்குள் நுழைந்தான் அமரா. அறைக்குள் சிறிய வெளிச்சம் மட்டுமே இருந்தது. ஆதினி உறங்கி கொண்டிருந்தாள். ஸ்விட்சை ஆன் செய்தான். திடீரென பாய்ந்த வெளிச்சத்தால் உறக்கம் கலைந்தவள், மா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போமா என்று எரிச்சலாக புலம்பிக் கொண்டே புரண்டு படுத்தாள். தன் வீட்டில் இருக்கும் நினைவில். மனைவி என்ற பெயரில் வரும் பெண் நம்மை கணவனாக இருக்கச் சொல்லி ஏங்குவாளே, நாம் என்ன செய்வோம் என்று பயந்து கொண்டிருந்தோம். இவள் தன்னிடம் இதுவரை எதையும் எதிர்பாராமல், தன்னை குற்ற உணர்வுக்கும் ஆளாக்காமல், தன்னை எவ்வளவு சுதந்திரமாக தெரியவிட்டிருக்கிறாள் இந்த பெண். அவளும் எவ்வளவு பயந்து கொண்டிருந்தாள் என்பது அமராவுக்கு தெரியாது. ஒரு நிமிடம் லின்சியின் இன்னொரு பிரதியாகவே அவள் அவனுக்கு தெரிந்தாள். அவன் மனதில் அன்பின் முதல் துளி. அவளுக்கு தெரியாமலே அவன் வேதனைகளுக்கு மருந்தாகி கொண்டிருந்தாள் ஆதினி. அமரா அலமாரியிலிருந்து மிக பத்திரமாக 2 அன்றில் பறவைகள் இணைந்திருக்கும் ஒரு பொம்மை ஒன்றை எடுத்தான். அதில் அந்த 2 அன்றில் பறவைகளின் உடல் பகுதி ஒரு இதயம் போன்ற வடிவில் இணைந்திருப்பது போல் இருக்கும். அதன் அடிப்பகுதியில் உள்ள பட்டனை அழுத்தினால் அதன் இதய பகுதி திறந்து கொள்ளும். இது லின்சி அமராவுக்கு கொடுத்த காதல் பரிசு. அவனுக்காக இதை தேடி தேடி வாங்கியிருந்தாள். அந்த அன்றில் பறவைகளின் சிறப்பே அவை 2க்கும் சேர்த்து ஒரு இதயம் இருப்பதுதான். அமராவுக்கும் லின்சிக்கும் சேர்த்தே இருப்பதும் ஒரு இதயம் தானே. டைம்பேஸ் போல பேட்டரியில் இயங்கும் அதன் இதய பகுதி நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்கும். அதன் எண்ணிக்கை மட்டும் பறவைகளின் காலடியில் சிறிய டிஸ்பிளேயில் தெரியும். அவள் இதை அமராவிடம் காட்டி, இதுதான் லின்சியும் அமராவும் என்று கூற, இதுல எது நான் எது லின்சி என்று கேட்டுவிட்டு, நீ வேற நான் வேற இல்லைன்னு இப்போ டயலாக் அடிப்பா பாருங்கப்பா, நீங்களே பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பறந்துடுவீங்க என்று அந்த அன்றில் பறவைகளிடம் அவளை கிண்டல் செய்தான். போங்க அமரா என்று சினுங்கி கொண்டே செல்லமாக அவனை அடித்துவிட்டு, ஆமால்ல என்றவள் தன் பேக்கிலிருந்து ஒரு மார்க்கரை எடுத்து அந்த 2 பறவைகளில் ஒன்றின் கீழ் இதழின் ஓரம் ஒரு சிறிய புள்ளியை வைத்துவிட்டு, இதுதான் என்னோட அமரா என்றாள். அமராவின் கீழ் உதட்டில் ஓரமாக ஒரு மச்சம் இருக்கும். அது அவனது அழகுக்கு கூடுதல் பிளஸ். லின்சியின் ஃபேவரட்டும் கூட. அமரா வாய்த்துடுக்காக அவளிடம் பேசும்போதெல்லாம் லின்சி குறிவைப்பது அமராவின் உதட்டோர மச்சத்தை தான். அந்த அன்றில் பறவைகளின் இதயத்தில்தான் லின்சியிடமிருந்து கிடைத்த படிக்காத அந்த கடிதத்தை வைத்து அலமாரியை பூட்டினான். அந்த இதயம் இப்போது துடிக்காமல் இருந்தது. ஆதினி அதை மீண்டும் உயிர்ப்பிப்பாள் என்றும், அதுதான் இவன் ஆதினியை இவனுக்கு மீட்டுக் கொடுக்கும் என்றும் இப்போது அமரா அறிய மாட்டான்.